ஆரம்பிக்கல. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. பிள்ளையாரப்பா சரணம். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சச்சுருன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. மகா பெரிவா சரணம். ரைட் ஆஃப் பாரத் ஹெரிடேஜின் குரல் வழி மேலாண்மை இன்றைய 186வது நிகழ்வுக்கு அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கிறேன். எப்பொழுதும் போல் முதலில் பிரார்த்தனா கீதம் பாட வருகிறார் சகோதரி அருணா கிருஷ்ணன். இவர் டெல்லியை சேர்ந்தவர், எங்களோட பழைய ஃப்ரெண்டு, இன்னமும் ஃப்ரெண்டு. நாங்க பஜனையிலிருந்து பேட்மிண்டன் வரைக்கும் எல்லாத்துலேயும் சேர்ந்தே சுற்றி இருக்கோம். ஷீ இஸ் எ வெரி குட் சிங்கர். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து திருப்புகழ், அபிராமி அந்தாதி, அபிராமி பதிகம், நாராயணியம், சாவித்ரி புராணம் எல்லாம் டெல்லியில கத்துனோம். அருமையான சத் சங்கங்க எங்க மந்திர்ல. ஷீ இஸ் ஆல்சோ எ வெரி குட் சிங்கர். ரொம்ப வருஷத்து டெல்லியேட். அருணா, யூ கேன் ஸ்டார்ட். நமஸ்காரம். ஸ்ரீ கணேசா சரண கஜானன, ஸ்ரீ கணேசா சரண கஜானன, தேவர் முனிவர் பணியும் தயாகர, ஸ்ரீ கணேசா சரண கஜானன, தேவர் முனிவர் பணியும் தயாகர, ஸ்ரீ கணேசா சரணம். நாகாபரணனே நான் முறை போற்றும், நாகாபரணனே நான் மறை போற்றும், நாமனே பிரணவ ரூபனே, நாகாபரணனே நான் மறை போற்றும், நாமனே பிரணவ ரூபனே, ஸ்ரீ கணேசா சரணம் கஜானன, தேவர் முனிவர் பணியும் தயாகர, ஸ்ரீ கணேசா சரணம். பாதம் நம்பும் ராமதாச வரதனே, மோதக பிரியனே, கௌரி சுதனே, பாதம் நம்பும் ராமதாச வரதனே, மோதக பிரியனே, கௌரி சுதனே, ஆதிதேவன் உனதில் அருள் இல்லையே, ஆதிதேவன் உனதில் அருள் இல்லையே, வேதனுமாலும் செய்தொழில் உண்டோ, வேதனுமாலும் செய்தொழில் உண்டோ, ஸ்ரீ கணேசா சரணம் கஜானன, தேவர் முனிவர் பணியும் தயாகர, ஸ்ரீ கணேசா சரணம். அடுத்தது சரஸ்வதி வந்தனம். சரஸ்வதி தயனிதி கதி தன்னருள் தந்தருள்வாய், பாரதி சரஸ்வதி தயனிதி கதி தன்னருள் தந்தருள்வாய்,
பாரதி சரஸ்வதி தயநீதி நீகதி தன்னருள் தன் அருள்வாய் பாரதி சரஸ்வதி தயநீதி நீகதி தன்னருள் தன் அருள்வாய் பாரதி சரஸ்வதி கரமலர் மிளிர் மணிமாலையும் வீணையும் கரமலர் மிளிர் மணிமாலையும் வீணையும் கரமலர் மிளிர் மணிமாலையும் வீணையும் கருணை பொழியும் கடைக்கண் அருளும் வள கரமலர் மிளிர் மணிமாலையும் வீணையும் கருணை பொழியும் கடைக்கண் அருளும் வளர் சரஸ்வதி தயநீதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி நின்னருள் ஒளி இல்லையானால் மன இருள் நீங்குமோ சகல கலைமாதே நின்னருள் ஒளி இல்லையானால் மன இருள் நீங்குமோ சகல கலைமாதே வெள்ளன்னவாகி நீவன் கமல மலர் வளரும் வாணி வெள்ளை கலையணி புராணி நின்னருள் ஒளி இல்லையானால் மன இருள் நீங்குமோ சகல கலைமாதே வெள்ளன்னவாகினி வெண்கமல மலர் வளருவா நீ வெள்ளை கலையணி புராணி சரஸ்வதி தயநீதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி தயநீதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி நமஸ்காரம். Fantastic, as always. Super, Bharna. Thank you so much. Thank you so much. அப்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தகவல், எங்களோட தார்மிக் சமாஜ் நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தோம். இப்போ ஷீ இஸ் மேனேஜிங் இட் அலோன். நம்ம 48 நாளும் இந்த மண்டல பூஜைக்கு ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ராம்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஷி ஹட் பீன் வெரி பிஸி. இப்போ 3 நாள்ல தான் முடிஞ்சது அதெல்லாம். தேங்க்யூ சோ மச். பகவானோட செயல். ஆமா. முழுமுதல் கடவுளையும் முத்தமிழ் கலைவாணியையும் கோரி நிகழ்ச்சியை அருமையாக தொடங்கி வைத்த சகோதரி அருணாவுக்கு குழுவின் சார்பில் நன்றி, வணக்கம். அடுத்து சுபாஷிதம் வழங்க வருகிறார் நம்முடைய கணேசன் அவர்கள். அதற்கு முன் பிரேயர்ல வள்ளுவருக்கு ஒரு சின்ன பிரேயர். அனுஷத்தில் அவனியில் உதித்தாய் போற்றி, அறம் சிறந்திட குரல் அளித்தாய் போற்றி, திறமிகு வாழ்வுக்கு வழிகாட்டி போற்றி, தீன் தமிழ் சுவையாய் அருளினாய் போற்றி, உலகியல் அறங்களை உணர்த்தினாய் போற்றி, ஊர் மெச்ச வாழ வழி உரைத்தனை போற்றி, அறம் பொருள் இன்பம் என மூன்றுரைத்தாய் போற்றி, ஆழிசூழ் உலகிற்கு பொதுமறை தந்தாய் போற்றி, நன்னெறி அனைத்து கற்பித்தாய் போற்றி, நாற்கவி புலவோர்க்கு நாயகர் போற்றி,
குறளை ஓதியே குணக்குன்றாய் வாழ குறைமதி நீக்கி அருள் வழி காட்டி உலகப் பொதுமறை உரைத்தாய் வாழி உன்னத பாரத புதல்வா வாழி. வள்ளுவர் தாழ் பணிவோம். சுபாஷிதம் வழங்க வருகிறார் சகோதரர் கணேசன் அவர்கள். எப்பொழுதும் நமக்கு அழகழகான சுபாஷிதங்களை வழங்கி, அதுவும் கரெக்டா அந்த அன்னைத்து லெக்சருக்கு உண்டான கரெக்டான கருத்துக்களோட அற்புதமாய் சுபாஷிதம் வழங்குவதில் எக்ஸ்பர்ட்னே சொல்லணும். அவர் விவேகானந்தா காலேஜில் வணிகையியல் பட்டம் பெற்று சிண்டிகேட் வங்கியில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்ற பெருந்தகை. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஆன்மீக தேடலும் இதிகாச புராணங்களும் இவருடைய விருப்பத்திற்குரியவை. நமது நிகழ்ச்சிகளில் எப்பொழுதும் வழக்கமாய் அவர் சொல்லி வருகிறார் என்பது நம்ம குழுவினர் அனைவரும் அறிந்ததே. புதிதாக இணைந்தவர்களுக்காக இந்த தகவல். அன்புடன் அழைக்கிறேன், வாருங்கள் ப்ரோ. நன்றி சகோதரி. தமிழுக்கும் தமிழால் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள், வணக்கம். இந்த வாரம் நாம் அனைவரும் புனிதமான வைகுண்ட ஏகாதசி திருநாளை கடந்து வந்துள்ளோம். இந்த மங்களமான நேரத்தில் கீதாச்சாரியனான கண்ணனை பற்றி சிந்திப்பது மிகவும் பொருத்தமானது. கீதையில் கண்ணன் விபூதி யோகத்தில் என்னுடைய தெய்வீக வெளிப்பாடுகளுக்கு எவ்வளவு விளக்கினாலும் குறைவே என்று கூறுவதோடு, எல்லா ஜீவர்களிலும் குறையும் ஆத்மாவாக நான் உள்ளேன், நானே அவற்றின் தொடக்கம், நடு மற்றும் முடிவு என்று தன் இருப்பை உறுதி செய்கிறார். உலகில் உள்ள மிகவும் உயர்ந்தவைகள் எல்லாம் உயர்வாக இருப்பதற்கு காரணம் இறை சக்தியே என்பதை உணர்த்த அவையெல்லாம் தானே என்றும் அந்த விபூதி யோகத்தில் கூறுகிறார். இந்த தத்துவத்தை தான் மகாகவி பாரதியார் காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா என்று இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் இறைவனை கண்டு பரவசப்பட்டு பாடுகிறார். இப்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை நாம் எப்படி வழிபடுவது? கிடைப்பதற்கு அரியது இந்த மனித பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பர். ஏனெனில் மனித பிறவியில் மட்டுமே நாம் பிறவி துயரில் இருந்து மீள அந்த இறைவனை வழிபட முடியும். எல்லா உயிர்களிலும் இறைவனை காணும் நாம் அந்த உயிர்களுக்கு, மற்றவர்களுக்கு நன்மை புரிவதையே வாழ்வின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அதுவே உண்மையான மாதவ சேவையாகும். ஆனால் இந்த உயர்ந்த நோக்கத்தை அடைய தடையாக இருப்பது எது? நிலையாதவற்றின் மேல் உள்ள பற்றுதான். போர்க்களத்தில் அர்ஜுனன் கலங்கிய பொழுது கண்ணன் கீதையில் முதலில் விளக்கிய முதல் பாடம் இலையாமை பற்றியது. குளிர்காலமும் வேநீர் காலமும் போல இன்ப துன்பங்கள் வந்து போகும். எவன் ஒருவன் இதை சமமாக பார்க்கிறானோ அவனே முக்திக்கு தயாராகிறான் என்கிறார் கண்ணன். வள்ளுவரும் நிலையாமை என்னும் அதிகாரத்தில் செல்வம் மற்றும் உடலின் நிலையற்ற தன்மையை மிக தெளிவாக விளக்கியுள்ளார். கண்ணன் இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் தன் அவதாரத்தில் ஒரு மனிதனாக தன் கடமைகளை செவ்வனே செய்து பரோபகாரம் மூலம் பிறர் நலம் பேணுதலையும் உதாரணமாக வாழ்ந்து செய்து காட்டியிருக்கிறார். நாம் நிலையாதவற்றில் மயங்கி அரிய மனித பிறவியை வீணடிக்க கூடாது என்பதை வலியுறுத்த ஆதிசங்கரர் அருளிய பஜ கோவிந்தம் நூலிலிருந்து இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம். மாகுரு தன ஜன யௌவன கர்வம் அரதி நிமேஷாத் கால சர்வம் மாயா மயமித மகிலம் ஹித்வா பிரம்ம பதம் துவம் பிரவிஷ விதித்வா பஜகோவிந்தம் 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 மூடமத்தே. அதாவது, செல்வம் இருக்கிறது என்றோ, ஆள்பலம் இருக்கிறது என்றோ, இளமை இருக்கிறது என்றோ நாம் ஒருபொழுதும் கர்வம் கொள்ளக்கூடாது. இவை அனைத்தும் நிலையற்றவை. காலம் எனும் பெரும் சக்தி இவை அனைத்தையும் நிமிஷோற்கால, அதாவது கண் இமைக்கும் நேரத்திலேயே அழித்துவிடும். ஆகவே இந்த செல்வம், இளமை போன்றவை மாயை என்று உணர்ந்து
கர்வத்தை விட்டு விடுவோம். செல்வத்தையும் இளமையையும் கர்வப்படுத்துவதற்காக பயன்படுத்தாமல் நிலையான இறைவனை அறிவதற்கும் பிறருக்கு நன்மை செய்வதற்கும் பயன்படுத்துவோம். அதுவே பிரம்மத்தை அடையும் வழியாகும். பகவத்கீதையை கொஞ்சம் படி. புனித கங்கை நீரை சிறிது பருகு. முராரி அதாவது கண்ணனை நினை. அப்பொழுது யமனின் கடுமையான சொற்களிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஆதிசங்கரின் வாக்கிற்கு இணங்க கண்ணனை பற்றியும் கீதையை பற்றியும் மேலும் நாம் முரளி அண்ணாவிடம் கேட்டு மகிழ இந்த உரையை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Wonderful as always. Related to the subject. எப்பவுமே அவர் அதுல எக்ஸ்பர்ட். பியூட்டிஃபுல்லா சொன்னார். அது இப்போ ஸ்டார்டர் மாதிரி. இனிமே மெயின் கோர்ஸ் அண்ணா வில் சர்வ். அது அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு இது முரளி அண்ணாவை அறிமுகப்படுத்துறதுங்கிறது இந்த குழுவுக்கு ரொம்பவே ஜாஸ்தி சொல்லணும். ஏன்னா ஹி இஸ் தி பில்லர் ஆஃப் திஸ். இது அவர் தான் ஆரம்பிச்ச குழு. இது அவருடைய மைண்ட் ஸ்டைல் தான். இது புதுசா இணைஞ்சிருக்கிறவாளுக்காக சொல்றேன். அவர் தான் இந்த குழுவோட பிதாமகன்னு சொல்லணும். அவரை பத்தி அறிமுகம் பண்ணறதுக்கு இப்போ எஸ்கேஜி அவர் அண்ணாக்கு வலது கையும் இடது கையுமா இங்க குரூப்ல 2 பேர், மாலாஜி 1, எஸ்கேஜி 1. எஸ்கேஜி டெக்னிக்கல் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிற. மாலாஜி இஸ் த பெஸ்ட் கோஆர்டினேட்டர் அண்ட் ஷி ஹெல்ப்ஸ் அண்ணா டு பிரிங் அவுட் ஆல் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் இன் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ரெகுலரா அது கொண்டு வரதுக்கு தே போத் ஹெல்ப் ஹிம். அண்ட் ரொம்ப அருமையான இந்த ப்ரோக்ராம்ல சுந்தரகிருஷ்ணன் சாரை பத்தி சொல்லணும்னா இந்த குழுமத்துக்கு ஒரு ஆணிவேர் அவர் தான் அப்படின்னு சொல்லணும். அன்புக்குரிய சகோதரர், அறிமுகம் தேவைப்படவில்லை, ஆனாலும் புதுசா இணைஞ்சிருக்கிறவாளுக்காக சொல்றேன். திருநெல்வேலி தாமிரவர்ணி எங்க ஊரு அப்படி சொல்லிருக்கிறதுல ரொம்ப பெருமை. அதே மாதிரி நான் ரொம்ப வருஷம் இருந்த டெல்லியிலேயே அவரும் இன்னமும் இருக்கார் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் எங்களுக்குள்ள. அப்புறம் கரிசூழ்ந்தமங்கலம் தான் அவரோட ஊரு. சில்லறை வணிகத்தில் MBA படித்தவர். தலைநகர் டெல்லியில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிப்பவர். பிடித்த விஷயங்கள் அன்பான குடும்பம், புஸ்தகங்கள், பஜனை, லெக்சர்ஸ் கேட்பது. இந்த ஹாபி இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ரூப் கார்டன் போடுறதும் பஜனை பாட்டுக்கள் எல்லாத்துலயும். அருமையான நண்பர். அது எங்க அண்ணாவை பத்தி, முரளி அண்ணாவை பத்தி சொல்றதுக்கு என்னன்னா எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். என்னன்னா ஹி என்கரேஜஸ் எவ்ரிபடி. எல்லாருக்கும் நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்கவே முடியாது. யூ கேன் டூ இட், யூ ஆர் டூயிங் இட் அப்படின்னு அப்படி கிரியாவுக்கு ஒரு சரியான கேட்டலிஸ்ட் அப்படி கொடுத்து எங்களை எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தவரே முரளி அண்ணா தான். அவரை பத்தி அறிமுகப்படுத்துற பாக்கியம் இன்னைக்கு இன்னொரு சகோதரரான எஸ்கேக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க சுந்தரகிருஷ்ணன் ஜி. நன்றிகள் அக்கா. அண்ணாவை அறிமுகப்படுத்துறதுங்கிறத ஒரு அமிர்தத்தை எடுத்து சாப்பிடுற மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இவரை பத்தி சொல்லணும்னாக்க இவர் அன்பானவர், ஆதரவுகள் முக்கியமான ஆதாரங்களுடையும் பேசக்கூடியவர், மிகவும் இனிமையானவர், ஈடில்லாத பாசம் உள்ளவர், உத்தமர்கள் சங்கத்திலே இருப்பவர், எல்லோரையும் உற்சாகப்படுத்துவதில் மிகவும் வல்லமை கொண்டவர், ஊரே போற்றினாலும் அமைதியாய் இருந்து அதை ஏற்றுக்கொள்பவர், என்றென்றும் புன்னகையுடன் இருப்பவர், ஏனென்று கேட்காமல் உதவிகள் செய்பவர். இவர் ஐயங்களை தீர்த்து வைப்பதில் வல்லவர், ஒத்த கருத்துக்களை உருவாக்குவதில் இவர் வித்தகர், ஓயாமல் மகா பெரிவா தியானத்தை செய்பவர், ஔஷதமாய் ஆதரவு தந்து நண்பர்களின் துயரங்களை போக்குபவர். இத்தகைய பெருமானின் அறிமுகம் செய்வதற்கான எனக்கு கிடைத்த வாய்ப்பு மிகவும் அருமையான ஒரு வாய்ப்பு. இவர் மும்பையில் வசித்து வருகிறார். கெமிக்கல் இன்ஜினியரிங்ல கோல்டு மெடலிஸ்ட், பல பெரிய நிறுவனங்கள்ல உயர்ந்த பதவிகளில் வகித்தவர். அது மட்டுமில்லாமல் மனிதவள தனிமனித ஆளுமை மேம்பாட்டு கருத்தரங்குகள் நிறைய நடத்தி கொண்டு வருகிறார். நிறைய இளம் அலுவலர்களுக்கு, பயிற்சியாளருக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுடைய கேரியர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புக்கு மேல போறதுக்கு, பர்சனல் டெவலப்மெண்ட்ல ரொம்ப உதவியா இருக்கக்கூடியவர். இப்படி இருக்கக்கூடிய அண்ணா இன்னைக்கு விஷமக்கார கிருஷ்ணன்னுட்டு ஒரு தலைப்பை எடுத்துட்டு இருக்கார். நான் அண்ணா தலைப்பை சொன்ன உடனே அதுல நான் மனசுக்குள்ள நினைச்சுட்டேன், இதுக்கும் கிருஷ்ணருக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னுட்டு.
நான் நினைச்சது அவருக்கு பட்டுன்னு தெரிஞ்செடுத்து போல இருக்கு. அதுல திருக்குறளும் இருக்கும் அப்படின்னுட்டு ஒரு லைன் வந்து எங்க குரூப்ல போட்டிருந்தாரு அவர். ஆக நம்ம மனசை படிச்சுட்டார் அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு. சோ விஷமக்கார கிருஷ்ணனை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னுட்டு கொஞ்சம் நான் நினைச்சு பார்த்தேன். இவருடைய பெயர் வந்து முரளி சுப்பிரமணியன். முரளி என்றால் புல்லாங்குழல், முரளிதரன் என்றால் புல்லாங்குழலில் வைத்திருப்பவன். புல்லாங்குழல் என்றாலே கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் செய்யாத விளையாடல்களா, கிருஷ்ணன் செய்யாத விஷமத்தனங்களா? அத்தனை விஷமத்தனங்களும் இவரிடம் இருக்கின்றது. கிருஷ்ணனை எடுத்துக்கொண்டானாக்க சகடாசுரனை உதைத்ததாக இருக்கட்டும், கர்ணனிடமிருந்து கவச குண்டலங்களை பெற்றதாக இருக்கட்டும், துரியோதனை வாழை இலையை கட்டிக்கொண்டு தாயின் முன் செல்ல வைத்ததாக இருக்கட்டும், அல்லது அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்று துரியோதனை பலவீனப்படுத்தியதாக இருக்கட்டும், அத்தனை விஷமத்தனங்களையும் அவர் வந்து செய்தவர். இன்னொரு பெயர் சுப்பிரமணியன். முருகனும் அதற்கு விளையாடல்களுக்கு சிறிதும் சளைத்தவர் இல்லை. பிரம்மனுக்கே ஓம் என்னும் மந்திரத்தின் அர்த்தத்தை கேட்க சொல்லி அவரை சிறையிலே வைத்தவர். தந்தைக்கு உபதேசம் செய்ய தந்தையே தரையில் உட்கார்ந்து கொண்டால்தான் நான் உங்களுக்கு உபதேசம் செய்வேன் என்று தந்தையை தரையில் உட்கார வைத்து அவருக்கு உபதேசம் செய்தவர். வள்ளியை மனம் புரிவதற்காக அண்ணனையே யானையை கொண்டு வந்து விளையாட்டுகள் காட்டி வள்ளியை மனம் புரிந்தவர். அது மட்டுமல்லாமல் அவ்வைக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று காய்களையும் கனிகளின் வித்தியாசத்தை உணர்த்தியவர். அத்தகைய விஷமங்களை செய்த சுப்பிரமணியன், இத்தனை விஷயங்களை செய்த கண்ணன், 2 பேர்களையும் தன்னிடத்தை கொண்டுள்ள இவரை தவிர இந்த கருத்தை பேசுவதற்கு வேற யாருக்கும் அருகதை கிடையாது. ஆனால் இன்று நம்முடைய தலைப்பு விஷமக்கார கண்ணன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த தலைப்பை அண்ணா பேசி முடித்த போதுதான் நமக்கு தெரியும் இது பெரிய விஷயக்கார கண்ணனாக இருக்க போகின்றது. நமக்கு நிறைய விஷயங்களை அண்ணா தரப்போகிறார் என்று நான் நினைக்கின்றேன். அண்ணா வாருங்கள் அண்ணா, ரொம்ப ஆர்வமாக காத்து கொண்டிருக்கின்றோம். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையான அறிமுகம். அண்ணா எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். ஓம் காஞ்சி வாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ரொம்ப அழகா அவர் நம்ம தம்பி சுந்தரகிருஷ்ணன் வந்து அறிமுகப்படுத்தினார். அதுக்கெல்லாம் எனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் சபையில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. வைகுண்ட ஏகாதசி, மார்கழி மாதம். ஸோ இதற்கேற்ற ஒரு தலைப்பு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக நம்ம கிருஷ்ணரை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு தலைப்பு எப்படி பண்ணலாம், நிறைய தலைப்புலாம் பார்த்தோம். சரி, கடைசியில் விஷமக்கார கிருஷ்ணன் அப்படியே வச்சுக்கலான்ட்டு. அவரும் சொன்னார் சுந்தரகிருஷ்ணன் விஷமக்கார அப்படின்னாக நிறைய விஷமம் பண்றவர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய கிருஷ்ணர் இருக்காரே, அவர் வந்து ராஜதந்திர விஷமக்காரர். இந்த இன்னைக்கு பேசுறதோட மெயின் ஃபோக்கஸே வந்து அவர் எப்படி ராஜதந்திரம், திருக்குறள் வழியில எப்படி அவர் ராஜதந்திரம் பண்ணினார் அப்படின்றது தான். ஸோ கண்ணன் வந்து குழந்தையா இருக்கும்போது விஷமக்கார கண்ணனா இருந்தாரு. அப்புறம் பெரியவனான உடனே அவர் வந்து கிருஷ்ணர், எல்லாரும் கிருஷ்ணர் கிருஷ்ணன் சொல்லும்போது அவர் ஒரு பெரிய ராஜதந்திரி. தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கோசரம் மகாபாரத போரையே அவர் உருவாக்கி இருக்கின்றார். இதுதான் அந்த ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது டைட்டில் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இப்ப கொஞ்சம் சொல்லியிருக்கேன் நான். போக போக அது ரியல் ஜஸ்டிஃபிகேஷனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு சரியா தெரியல. நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ்ல இந்த சப்ஜெக்டை முடிப்பேனா அப்படின்னு தெரியாது எனக்கு. பை சான்ஸ் இது வந்து முடியாம இருந்தால் உங்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், ஒரு பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு அது விஷமக்காரத்தா இருக்குமா இல்லை என்னவா இருக்கும் தெரியாது. பட் பார்ட் 2 ஆஃப் விஷமக்கார கிருஷ்ணன் உங்களுடைய ஆதரவு இருந்தால், உங்களுடைய எல்லாரும் நீங்கள் ஒத்துக்கிட்டால் வச்சுக்கலாம். அது வந்து அப்கோர்ஸ் வில் கம் டு நோ. நம்ம ஒரு 8-10க்கு அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கண்ணதாசன் வந்து மிக அழகா கண்ணனை பத்தி சொல்லியிருக்கார். கண்ணன் என்னும் மன்னன், அந்த மன்னனுடைய பெயரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும். அதாவது கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த காலத்துல சினிமால நிறைய பார்த்துருப்போம். நம்ம ராமு அப்படின்ற ஒரு சினிமால வந்து அவர் ரொம்ப அழகா இப்ப அவர் எது கண்ணன் பத்தி எப்ப எது எழுதினாலும் ரொம்ப நல்லா இருக்கும். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், அந்த கண்ணன் வந்தான்னு சொல்லிட்டு நிறைய வரிகள் வந்து அவர் சொல்லிகிட்டே போவார். கேட்பவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான்.
தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான். நான் இந்த வரிசையை எல்லாத்தையும் சொல்ல எனக்கு எது சரின்னு பட்டதோ அது மட்டும் நான் சொல்றேன். நான் தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். இந்த தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான் வந்து இன்றைக்கு நம்ம நிறைய பார்க்க போறோம் அதை பத்தி. அதே மாதிரி இன்னொரு சினிமாவில் வந்து கண்ணா கருமை நிறை கண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. அதுல வந்து இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணான்னு சொல்லிட்டு அவ அழுவும், அந்த ஹீரோயின் அழுவும். அந்த இனம் அது என்ன இனம், அது நமக்கு எல்லாருக்கும் அது தோணுது. அதாவது நம்ம வந்து இந்த ரைட் செக்மெண்ட்ல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணகானம்ட்டு அவர் மிக ரொம்ப பிரமாதமான ஒரு படைப்பு கண்ணதாசனுடைய. அதுல வந்து அவர் எழுதிப்பார், ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல். எவ்வளவு அழகான உதாரணம் இது, தாய்மடியில் கன்றினை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணனை பத்தி சொல்லுவார். இந்த விஷமக்கார கண்ணன் பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டமாடி நாளைக்கொரு லீலை செய்யும் நந்தகோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். இதுலயும் வந்து அவர் நந்தகோபால கிருஷ்ணன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கண்ணன் கண்ணன் சொல்றாரு பாட்டில். நீலமேகம் போலே இருப்பான், நீலமேகம் போலே இருப்பான், பாடினாலும் நெஞ்சில் வந்து குடியிருப்பான், நீலமேகம் போலே இருப்பான், பாடினாலும் நெஞ்சில் வந்து குடியிருப்பான். எப்பவுமே அவர் மனசில் தான் இருப்பார் அப்படின்ட்டு. கோல புல்லாங்குழல் ஊதி கோபிகைகளை கள்ளமாடி, கோல புல்லாங்குழல் ஊதி கோபிகைகளை கள்ளமாடி கொஞ்சம் போல வெண்ணெய் தாடி என்று கேட்டு ஆட்டமாடி விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். இதெல்லாம் வந்து அவருடைய விஷமத்தை பத்தி நிறைய சொல்றது. இப்போ அந்த கிருஷ்ணன் அடல்ட் ஆயிட்டு, அப்போதான் அந்த காலத்துல அது அடல்ட் இருந்தாலும் அந்த சமயத்துல அவர் கமிஷன்ல கொள்ளும்போது அவர் சின்னவராக தான் இருந்தார். பட் நம்மளுடைய இந்த இன்னைக்கு என்னுடைய டிபேட்ல என்னுடைய டிஸ்கஷனுக்கு வந்து அவர் வந்து அடல்ட், அதாவது கிருஷ்ணன். அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அவர் நிறைய ராஜதந்திர சூழ்ச்சிகள்லாம் செஞ்சிருக்காரு. சூழ்ச்சிகள், இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் வி ஹாவ் டு கம்பேர் வித் இன்னுடைய பாலிடிக்ஸோட. இதெல்லாம் ஒத்து வருதா அப்படின்னு பார்க்கலாம். அவர் வந்து கர்ணன் கிட்ட போயிட்டு சமாதான முயற்சி பண்றார். கர்ணன் கிட்ட போய் சொல்றார், நீ தான்ப்பா குந்தியோட எல்டஸ்ட் சன், நீ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நீ எதுக்கு நீ கௌரவர்கள் கூட இருக்க, நீ வந்து why don't you change your party from அங்க கௌரவர் பார்ட்டிலேருந்து why don't you come to பாண்டவர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப, இந்த காலத்துல நடக்கிறது இல்லையா, எல்லாரும் எந்தெந்த பார்ட்டியில் இருக்காங்களோ தெரியாது, அவங்களாம் நேரம் இங்க வந்துருவாங்க, வேற ஒரு எதிர்கட்சிக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்திலேயே அவர் வந்து அவர் முயற்சி செஞ்சிருக்கார். அப்புறமா வந்து பீஷ்மர் கிட்ட நிறைய செஞ்சிருக்கார். பீஷ்மர் கிட்ட போயிட்டு அவரோட டிஸ்கஸ் பண்ணி ரகசியமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி பீஷ்மருடைய பலவீனங்கள் எல்லாம் அவர் அறிந்து கொள்கின்றார். அதே மாதிரி துரோணர்கிட்ட போய் ரகசியமான பேச்சுக்கள்லாம் நடத்தி அப்பதான் அவருக்கு தெரியுது துரோணருடைய பலவீனமே என்ன அப்படின்னாக்க அஸ்வத்தாமன் கிட்ட இருக்கிற அவருடைய பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அப்புறமா அவர் யூஸ் பண்ணிக்கிறார். ராஜசூய யாகம் நடத்தும் போது நிறைய வந்து அவர் ஆலோசனைகள்லாம் சொல்றாரு. அப்பதான் அந்த சிசுபாலன் வதம் நடக்கிறது. அதுல வந்து சிசுபாலனை வந்து நான் 100 டைம்ஸ் வரைக்கும் நான் வந்து பொறுத்துப்பேன், அதுக்கு மேல ஏதாவது ஆச்சுனாக்க நான் ஜவாப்தாரி இல்லைன்னு சொல்லிடுறாரு. அந்த காலத்திலேயே சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து கொண்டுடுறாரு. அவர் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல நீதியும் இருக்கும், தர்மமும் இருக்கும், நடைமுறை அரசியலும் இருக்கும். இந்த காலத்திலையும் அது நடந்துட்டு இருக்கு. தர்மத்திற்காக நான் போரிட தயார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதாவது தர்மம் தழைக்க வேண்டும் என்றால் அந்த போர் முக்கியம் அப்படின்னு. இப்ப நம்ம மோடி வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன எதுக்கோசம் செஞ்சார்? அவர் செஞ்சது வந்து டுடே ஆல்சோ இட் இஸ் வேலிட். நம்ம வந்து அதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கறது இல்லை. அஸ்தனாபுரத்துக்கு வந்து அவர் தூது வார்த்தைக்கோசரம் போறார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பெரிய, அதாவது எதுக்கோசரம் போறார்? சமாதான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறார். ஆனா வந்து அவர் எதுக்கோசரம், அது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், சமாதான வார்த்தைக்கோசரம் தூதுனா போறாருன்னு சொல்லிட்டு. ஆனா அதனுடைய அவுட்கம் என்னன்னா, ஹி வாண்டட் த வார். அந்த வார் மகாபாரத போர் நடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் அதுக்கெல்லாம் அவர் என்னென்ன செஞ்சார் அது நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். திரௌபதியை வந்து சபதம் போட வைக்கிறார், இது நீதிக்கான குரல் அப்படின்னு சொல்லிட்டு.
யுதிஷ்டிரர் வந்து அதாவது தர்மரை வந்து நிறைய மோட்டிவேட் பண்றாரு. எதுக்கு அப்படின்னாக்க, அநீதியை பொறுத்து கொள்வது பாவம். இன்னைக்கும் இட் இஸ் வேலிட். நம்ம எல்லாருமே வந்து அரசியல் சொல்லும் போது சம்டைம்ஸ் நம்ம ஹிந்து அப்படின்னு நினைச்சுனாக்க எதுக்கு நம்ம போராடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த காலத்திலேயே மகாபாரதத்துல அவர் வந்து சொல்லியிருக்கார், மகாபாரத போர்ல அநீதியை பொறுத்து கொள்வது பாவம். அப்புறம் இப்ப நம்ம நிறைய நடக்கிறது, நம்ம பாலிடிக்ஸ்ல வந்து நிறைய கூட்டணி அரசியல் அப்படின்னு நடக்கிறது. இதுக்கு அதாவது வேறிட்டவரே வந்து நம்ம கிருஷ்ணர் தான். எப்படி அந்த காலத்துல வந்து அந்த மகாபாரத போர் நடக்கும்போது பாண்டவர்களோட கூட்டணி சேர்ந்தது, அவர் யார்கிட்டலாம் கூட்டணி சேர்ந்திருந்தார்? விராடர் ராஜா கிட்ட, திரௌபத ராஜா கிட்ட, பாஞ்சால ராஜா கிட்ட, இந்த மாதிரி நிறைய 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 ராஜாக்கள்லாம் பேசி ஒரு கூட்டணி மாதிரி அவர் அப்பவே செஞ்சிருக்கார். அதுக்கப்புறமா முக்கியமானது வந்து பகவத்கீதை, அதாவது ஒருவருடைய கன்ஃபியூஷனை வந்து கம்ப்ளீட்டா எடுக்கிறதுக்கோசரம் அவர் பகவத்கீதையை வந்து போர்க்களத்திலேயே அவர் வந்து எல்லாருக்கும் அவர் வந்து போதனை செஞ்சிருக்கார். அப்புறம் போருக்கு பின் சாந்தி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை எப்படி பண்ணாருன்னா அஸ்வமேத யாகம்லாம் செஞ்சு அதை வந்து அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு. இப்போ ஒவ்வொன்றா அவர் செஞ்ச சூழ்ச்சி என்ன, அதுவும் அந்த சூழ்ச்சிக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸ்ல இருக்காது, எனக்கு தெரிந்த மாதிரி நான் இதை வந்து நான் செஞ்சிருக்கேன். ஆதித்தர் பாரத போர்ல வந்து அப்கோர்ஸ் இது வந்து அவருடைய சூழ்ச்சி கிடையாது, பட் இது எக்ஸாம்பிள்னாக்க அவருடைய திறமை, அவர் வந்து அதாவது அந்த அதாவது கவர்னன்ஸ்ன்றதுக்கோசரம் இது ஒரு எக்ஸாம்பிள். பாரத போர் நடக்கும்போது டே ஃபுல்லா வந்து அவர் வந்து அர்ஜுனனுக்கோசரம் வந்து தேரோட்டியா இருந்திருக்காரு. எல்லாரும் வந்து அந்த சாயந்தரம் ஆனவுடனே எல்லாரும் டயர்ட், அவங்க வந்து எல்லாரும் போய் தூங்கிடுவாங்க. ஆனா கிருஷ்ணன் மாத்திரம் அவர் ராத்திரி தூங்கவே மாட்டார். ஏன்னா அந்த தேரை வந்து மறுநாள் நடத்துறதுக்கோசரம் அந்த குதிரைகள் எல்லாம் அவர் வந்து ஹி ஹாஸ் டு மோட்டிவேட். அந்த குதிரைக்கெல்லாம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து குதிரைக்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு குளிப்பாட்டுறது, உடம்பு அது பிடிச்சி விடுறது, அதுக்கு புல்லு கொடுக்கறது, அப்புறம் கொள்ளு கொடுக்கறது, அதுக்கப்புறம் எல்லா சேவையெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறமா இதெல்லாம் முடிகிறதுக்குள்ள விடிய காலியே ஆயிடும். அப்புறம் உடனே என்ன ஆகணும், அந்த காலத்துல உண்டு இல்லையா, அந்த சூரியன் உதைச்சு கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு அதுக்கப்புறமா போர் வந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி சூரியன் அஸ்தமனம் ஆனோடனே எல்லாத்தையும் பிடிச்சிடணும், தங்கு ஊதுவா எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி. அந்த காலத்துல வந்து போர்ல தான் ஒரு டிசிப்ளின் இருந்திருக்கு. என்னதான் செஞ்சாலும் ஒரு டிசிப்ளினோட செய்யணும். அப்கோர்ஸ் தெர் ஆர் சம் எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு வந்து அர்ஜுனுக்கு தூக்கம் வரல, எழுந்து வந்து பார்த்தாக்க கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காரு. அங்க குதிரை இருக்கிற இடத்துல போயிட்டு அங்க இதுக்கெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவங்ககிட்ட போயிட்டு, எந்த கண்ணா நீ இதை நீதான் செய்யணுமா? நம்ம வீட்டுல நம்ம இதுல எவ்வளவு பேர் அடிமைகளா இருக்காங்க, வேலைக்காரங்களா இருக்காங்க, அவங்கெல்லாம் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யலாமா அப்படின்றார். உடனே கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா ஒன்று நீ புரிஞ்சிக்கோ, குதிரைகளை நாம் பராமரிக்காவிட்டால் அவை தேரை வேகமாக இழுத்து செல்லாது. பகைவரை நாம் வென்றாக வேண்டும். நமக்கு இருக்கும் அக்கறை வேறு ஒருவருக்கு இருக்குமா? அதாவது இட் இஸ் அவர் ஜாப், வி ஹாவ் டு டேக் கேர். இந்த காலத்திலையும் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் கம்பேரிசன் வந்து இந்த காலத்து ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த ஓனர் அவருக்கு இருக்கிற ஒரு அக்கறை வந்து அங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. டாப் மேனேஜ்மெண்ட்ல சில பேருக்குலாம் இருக்கலாம், பட் நம்மளுடைய வேலை நம்ம தான் செய்ய வேண்டும். அப்பதான் வந்து எஃபிஷியன்சி வில் இம்ப்ரூவ். ஸோ இந்த போர் முடிகிற வரைக்கும் நீதான் தலைவன், நான் உன்னுடைய சாரதி, நான் உன்னுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்றார். போர் புரிவது உன்னுடைய கடமை, இந்த தேரை ஓட்டுவது என்னுடைய கடமை, அதனால் குதிரைகளை பராமரிப்பதும் என்னுடைய கடமை அப்படின்னு அவர் சொல்றார். நம்ம யார் யார் வந்து என்னென்ன, உன்னுடைய வேலை வேற என்னுடைய வேலை வேற, ஆனால் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் வி ஹேவ் டு டூ அவர் டியூட்டி. கடமைகளை அவரே செவ்வனே செய்தால் அப்பதான் வெற்றி என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து வி ஹாவ் டு டூ அவர் டியூட்டி. நீதிநெறி விளக்கத்தை வந்து குமரகுருபுரர் சொல்றார், பணியும் பண்பும் வணக்கமும் வாய்மையும் தூய்மை விசாரணையும் கூர்ந்து அணியும் ஒருவர்க்கே எல்லா நலனும் வரும். ஏதாவது இந்த குணங்கள் பணிவோடு இருந்தால் நமக்கு நல்லதே நடக்கும்.
எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. தெரிஞ்சுக்கோ, எல்லாருக்கும் இந்த குரல் தெரியும். அதாவது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், பணிந்து இருப்பது வந்து எல்லாருக்குமே நல்லது. குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து அப்படின்னு ஒரு குரல். அதனால வந்து உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் வந்து மற்றவர்களுக்கு நல்லதே செய்வார்கள் அப்படின்றது தான் இதனுடைய ஒரு நம்ம we have to take that as a conclusion. அப்புறம் இப்பலேருந்து ஐ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங். அதாவது எவ்வளவு எவ்வளவு ஒரு சூழ்ச்சியா, சம்டைம்ஸ் நம்ம we can even use a word called வஞ்சகம். கிருஷ்ணர் வந்து அவர் விஷமக்காரன் தான், அதே சமயத்தில் அவர் ஒரு வஞ்சகக்காரர் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ், அதாவது ஒரு நல்ல வஞ்சகக்காரர். ஸோ மகாபாரத்தில் வந்து சூதாட்டம்லாம் நடந்து பாண்டவர்கள் வந்து 12 வருஷம் வனவாசம் போயிடுறாங்க. ஒரு வருஷம் வந்து விராட நாட்டில் வந்து அஞ்ஞாதவாசம் செய்கிறார்கள். அப்போ வந்து தர்மர் எல்லாம் முடிச்சிட்ட உடனே வந்து நம்ம யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ராஜதூதனா வந்து அங்க துரியோதன் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ யார் அனுப்பலான்னு சொல்லிட்டு அப்புறமா தே ஆல் டிசைட் நம்ம கிட்ட இருக்கிறதுலயே பெஸ்ட் யாருன்னா கிருஷ்ணர் தான், அவரோட ஒரு தகுதியானவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் கிருஷ்ணர் கூப்பிட்டுட்டு, ஏன்னா தூதுவனுக்கெல்லாம் வந்து ஒரு இலக்கணம் உண்டு. ராஜா தூதுவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், எல்லாத்தையும் ப்ரீஃப் பண்ணணும். தர்மர் வந்து சொல்றார், பர்பா எல்லாரும் இங்க கோபமா இருக்காங்க, எல்லாருக்கும் கோபம் இருக்கு, வார் வந்து அதனால வந்து நம்ம கௌரவர்களும் அழித்து விட வேண்டும் அப்படின்ட்டு. ஆனா எனக்கோ சமாதானம் தான் வேணும். நீ வந்து பாண்டவர்களுடைய தூதனா, நீ வந்து துரியோதன் கிட்ட போயிட்டு கேளு, ராஜ்யத்தை கேளு, முடியலையா 5 ஊரை கேளு, அதுவும் வேண்டாம முடியலையா 5 கிராமத்தை கேளு, அதாவது 5 வீடு கேளு. அப்படி ஒவ்வொன்றா தாழ்ந்து வருகிறார். சரி, உடனே கிருஷ்ணன் என்ன சொல்றார், தர்மத்துக்கு நிலைநாட்ட என்னால் முடிஞ்சது எல்லாம் நான் செய்யறேன் அப்படின்றார். ஸோ அப்போ என்ன பண்றார், see this is what is very important. தர்மர் வந்து கிருஷ்ணர் கிட்ட சொல்றார், this is what you are supposed to do அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் என்ன சொல்றார், நான் போறதுக்கு முன்னாடி நான் எல்லார்ட்டையும் கலந்து ஆலோசிக்கிறேன் அப்படின்றார். ஸோ பிஃபோர் யூ டேக் எ டெசிஷன் யூ மஸ்ட் கன்சல்ட் ஆல் த கன்சர்ன் பர்சன்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேனேஜ்மெண்ட் தாட். ஏன்னா எல்லாருடைய கருத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தாக்க then it is better to take a good decision which will be convinced by everybody, அதாவது which will convince everyone. ஸோ அவர் என்ன பண்றார், நேரம் வந்து தெரியும் அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் வந்து பீமன் கிட்ட போறார். பீமன் உடனே கத்துறான், எனக்கு வந்து அந்த துரியோதனை அடிச்சு கொன்னுதான் ஆகணும், என்னுடைய நான் சபதம் எடுத்துட்டு இருக்கேன், அவனை வந்து தொடையில அடிச்சு அவனுக்கு கொல்ல வேண்டும். திரௌபதி கிட்ட போனா அவ அதுக்கு மேல நான் தலைவரி கோலமா இருக்கேன், எனக்கு இதாச்சு அது ஆச்சு எல்லாம் இப்படிலாம்ட்டு அவ அழறா, போர் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். நகுலன் கிட்ட போனா நகுலன் அதே மாதிரி தான் சொல்றான். அவன் யாருமே வந்து தர்மர் என்ன சொல்றாரோ அதுக்கு உடன்படவே இல்லை. சரி, நான் சகாதேவன் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் கிட்ட போறேன். சகாதேவன் எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து இஸ் அ வெரி குட் அஸ்ட்ராலஜர். அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் வந்து அது வந்து வெளிப்படையா சில சமயத்தில் சொல்லலாம், சில சமயம் சொல்ல முடியாது. கிருஷ்ணர் போய் கேட்கிறார், நான் வந்து அஸ்தினாபுரத்துக்கு போறேன், இந்த போரை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா நீ சொல்ல அப்படின்றார். நானும் அதுக்கு மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அவருக்கு தெரியும், சகாதேவனுக்கு தெரியும், தர்மத்தை நிலைநாட்ட ஒரு குருக்ஷேத்திர போரையே உருவாக்கக்கூடிய மனுஷன் இவர் எங்கிட்ட வந்து சொல்றாரு, நான் தர்மத்துக்கோசரம் நான் வந்து சமாதானம் பண்றதுக்கு போனுவா அப்படின்ட்டு. உடனே சகாதேவனுக்கு கோபம் வருது. பட் இருந்தாலும் he controls. என்ன சொல்றார், பீமன் கிட்ட ஒரு கதை இருக்கே அதை நீ உடச்சி போட்டு முறிச்சு போட்டு, அர்ஜுனன் கிட்ட இருக்கே வில்லு அதையும் உடச்சி போட்டு, பாஞ்சாலிகளுடைய கூந்தல் இருக்கே தலைமையர் அதை நீ கட் பண்ணிவிடு, அப்புறம் கர்ணனுக்கு போயிட்டு முடி சூட்டிட்டு அப்புறம் எல்லாம் நடக்கட்டும் அப்படின்றார். நான் வேணா ஒண்ணு பண்றேன், நீ அஸ்தினாபுரத்துக்கு போக முடியாம இருக்கிறதுக்கோசம் நான் உன்னை கட்டி போட்டு விடுகிறேன் அப்படின்றார்.
உடனே கிருஷ்ணருக்கு வந்து சிரிக்கிறார் கிருஷ்ணர். என்ன என்ன நீ கட்ட போறியா? எப்படி முடியும் சகாதேவா அப்படின்ற. உடனே சகாதேவன் சொல்றான், என்னால் முடியாதுன்றது ஒன்றும் கிடையாது, ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து ஓம் நமோ விஸ்வரூபாய விஸ்வ சிந்தயன் சித்தியந்த ஹேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நம நமோ விஜான ரூபாய பரமானந்த ரூபிணி கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நம அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டே இருக்கு. ஒவ்வொருடைய சொல்லும் போதும் அவர் வந்து சொல்றதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணர் என்னாரு, ஒரு மில்லியன் டைம்ஸ் அவர் எல்லாம் எங்க பார்த்தாலும் அங்க கிருஷ்ணர் 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 கிருஷ்ணராகவே இருக்கார். இந்த மந்திரத்தை அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சு கண்ணை முடிண்டு ஒரு ஒரு ஃபோக்கஸ்டா சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு கிருஷ்ணரா மறைஞ்சிட்டு வர கடைசியில வந்து ஒரே ஒரு கிருஷ்ணர் அவரால் அசைய முடியல, ஒண்ணும் இல்லை, அப்படி அவர் கட்டி போட்டு விட்டார். கட்டி போட்ட உடனே சகாதேவா நீ வென்று விட்டாய், என்னுடைய அம்மா வந்து என்னை உரல்ல கட்டி போட்டார், பிருந்தாவனத்தில் இருக்கிற கோபியர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை கட்டி போட்டா, கட்டுத்திரையில் போட்டு கட்டி போட்டா, ஆனால் நீ வந்து உன்னுடைய இதயத்தில் கட்டி போட்டு விட்டாய், பக்தியால் கடவுளையும் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு எல்லாருக்கும் நீ ப்ரூவ் பண்ணிட்ட, நீ யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து சகாதேவன் வந்து உடனே பேரம் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ நடக்கிறது இல்லையா சீட்டு, நீ எவ்வளவு சீட்டு உனக்கு, ஓகே ஐ கிவ் யூ, உடனே பேரம் பேசுறது எல்லாத்துக்குமே பேரம் பேசாத இடமே கிடையாது. அவன் பேரம் பேச வைக்கிறான், எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்குறியா, ஓகே அப்படின்னு. அப்போ சொல்றான், அந்த மாதிரி மகாபாரத போர், எனக்கும் தெரியும் மகாபாரத போர் நடக்க போகிறது, அந்த போர்ல வந்து குந்தி புத்திரர்களான எங்கள் ஐவரையும் நீங்கள் காப்பாற்றுவதாக எனக்கு வரம் கொடுக்க வேண்டும். உடனே கிருஷ்ணர் வந்து சிரிச்சிட்டு, திங்க் அகைன், நான் உங்களுக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்குறேன், யூ திங்க் அபவுட் இட் ஒன்ஸ் அகைன் அண்ட் யூ கேன் டெல் மீ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ரிக்வெஸ்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் ரிக்வெஸ்ட் அப்படின்னு. இல்ல நீ என்னை வந்து கன்ஃபியூஸ் பண்றது பாக்குற, நீ நான் கேட்டதுதான் பாரத போரில் குந்தி புத்திரர்களாத ஐவர்களையும் எப்படியாவது நீ காப்பாற்றி விடு அப்படின்ற. ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வளவு ஒரு தந்திரமான சொல்றார். மறுபடியும் நான் சான்ஸ் கொடுக்குறேன், யூ ரீஇன்ஃபோர்ஸ் வாட் யூ வாண்ட் டு சே ஆர் யூ கேன் சேஞ்ச் இட் அப்படின்ற. இல்ல நான் சொல்றது கரெக்ட் தான், அவன் ஜோசியன் இருந்தாலும் அவனுக்கு தெரியல, எங்க 5 பேரை மாத்திரம் காப்பாத்து. உடனே இவர் என்ன சொல்றார், ததாஸ்து, விதி யாரை ஜிக்கிறது. கட்டி போட்டான் இல்லையா சகாதேவன், கட்டி போட்டான் இல்லையா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் உன்கணீர் பூசல் தரும். அன்பு இருந்தால், அது வந்து இந்த இடத்துல பக்தி இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். விதியை ஒன்றும் செய்ய முடியாது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். கடைசியில எது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஒருவன் நுட்பமான நூல்கள் பலவற்றை கற்றாலும் விதிக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ளதாகும் அறிவே மேம்பட்டு தோன்றும். ஜோசியன் தானே அவன், ஜோசியனாக இருந்தாலும் அந்த சமயத்துல அது உதிக்கவே இல்லை. இருப்பா, நான் ஒரு நிமிஷம் மறுபடியும் பார்த்துட்டு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தாக்க உடனே தெரிஞ்சிருக்கு நம்ம 5 பேர் இல்லை 6 பேருன்னு சொல்லிட்டு. பட் அவனுக்கு அந்த சமயத்துல தோணியது அவ்வளவுதான். அப்கோர்ஸ் இதுவும் கிருஷ்ணரோட சூழ்ச்சி தான். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாக்கு பூத்தல் அரிது, உயிர் பெருவலி யாவுல. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது. எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும். சரி, இப்போ நம்ம குருட்சேத்திர போர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, 18 நாள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் இருக்கார். அப்போ வந்து எல்லாரும் பாண்டவர்கள்லாம் சேர்ந்து பீஷ்மரை பார்க்கறதுக்கு வர்றாங்க. உடனே பீஷ்மர் கேட்கிறார், உங்களுடைய கோல் அச்சீவ் ஆகிவிட்டதா, உங்களுடைய லட்சியம் பூர்த்தி ஆகிவிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் வந்து தாத்தா தாத்தா தாத்தா, தர்மம் வெல்வதற்காக நாங்கள் அடைந்த கஷ்டங்கள் துயரங்கள் உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், நாங்க என்னதான் தப்பு பண்ணோம், எதுக்கு எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? ஆனா அந்த தப்பு பண்ணாதே அந்த துரியோதனன், அவன் கடைசி வரைக்கும் ஹாப்பியா ரொம்ப மகிழ்ச்சியா தானே இருந்தான் அப்படின்னு. உடனே அவர் சொல்றார், பேர குழந்தைகளே, நீங்க நினைக்கிறதெல்லாம்
அது வந்து உங்களுக்கு வெளியில் தெரியுது அப்படி, பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் த கேஸ். சொல்ல முடியாத கஷ்டத்தெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, இன்னைக்கு நீங்க வெற்றியும் பெற்று விட்டீர்கள், அது நான் மறுக்கவே இல்லை. ஆனா வந்து நீங்கள் நிம்மதியை இழக்கவில்லை. என்னைக்காவது உங்களுக்கு நிம்மதி இல்லாம இருந்தீங்களா? அதாவது இந்த இப்போ கூட நிறைய பேர் வந்து நம்மளாம் கிராமத்துல இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள், அவங்களுக்கு வந்து நிம்மதியா இருப்பாங்க. ஆனா வந்து செல்வர்கள் நிறைய பேருக்கு வந்து அந்த நிம்மதி இருக்காது. ஸோ அதர்ம பாதையில் நீங்கள் செல்லவில்லை, ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியையும் இழக்கவில்லை. ஆனால் துரியோதனன் இருக்கானே, அவன் வந்து எந்த கஷ்டத்தையும் அவன் அனுபவிக்கல. ஆனா அவன் வந்து உங்களெல்லாம் நினைச்சு 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 டெய்லி பயந்துட்டே இருந்தான். உங்களை கிருஷ்ண பரமாத்மா தான் காப்பாற்றி இருக்கின்றார். நல்ல எண்ணங்களுடன் நீங்கள் இருந்ததால் உங்கள் பக்கம் நாட் ஒன்லி சக்சஸ், கடவுளே உங்க கூட இருந்திருக்கார் அப்படின்னு சொல்றோம். நல்லவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இது. நல்லவர்களே, நம்ம பாட்ஷால கேட்டிருக்குமே, அதேதான். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவனுக்கு நிறைய கொடுப்பான், ஆனால் ஆண்டவன் கைவிட்டு விடுவான். அதே வார்த்தையை தான் அப்பா சொல்றார். அப்கோர்ஸ் இது காப்பீட், பாட்ஷால வந்து இட் இஸ் காப்பீட் ஃப்ரம் பீஷ்மர். நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பது அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கோசரம் தான். அதனால்தான் அவர் சோதனை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்றார். அண்ணாமலை சினிமாலையும் அதே மாதிரி தான், கெட்டு போனவன் வாழலாம், ஆனால் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாது. ஓகே. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. கடவுளை நாம் நம்பி விட்டால் நமக்கு இடும்பை என்பதை கிடையவே கிடையாது, துன்பம் என்பதே கிடையாது. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். தற்காலிகமாக நல்லவர்கள் துன்பப்பட்டாலும் இறுதியில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு புகழ் கிடைக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும். பட்டினத்தார் வந்து ஒரு ஒரு பாட்டு இப்போ கேள்விப்பட்டது இது. என் செயலாவது யாது ஒன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்று இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாது ஒன்றுமில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. அதாவது கடைசியில விதிதான் வெல்லும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு செயல். அடுத்தது வந்து இதேதான், பீஷ்மர் சம்பந்தப்பட்டதுதான். பீஷ்மர் வந்து அவருடைய வந்து எப்படி he was provoked by துரியோதன் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் அந்த போர் நடந்து முடிந்து விட்டது. கௌரவர்களுக்கெல்லாம் ஒரு வெற்றின்னு ஒன்று வரவே இல்லை. ஸோ அப்போ வந்து துரியோதன் வந்து கேட்குறான், 10வது நாள் இவ்வளவு நாள் ஆச்சு, ஆனால் ஒண்ணுமே நடக்கல. நீங்கள் கபடம் செய்கிறீர்கள், எனக்கு துரோகம் செய்கிறீர்கள். இந்த 10 நாள் யுத்தத்தில் நம் சேனைகளுக்கு கடும் சேதம் ஏற்பட்டு விட்டது. இத்தனைக்கும் நீர்தான் காரணம், நீங்கள் தானே சேனாதிபதி. ஏன்னா இது ஒரு முக்கியமான, யார் ஒரு ஆர்கனைசேஷனோட லீடரா இருக்காலும் he has to take the responsibility. அதே மாதிரி தான் அந்த காலத்துல போர்னு வந்தாக்க சேனாதிபதி தான் he has to take the responsibility. அதனால வந்து நீ இந்த தோற்பதற்கு காரணமே நீங்க தான், ஏன்னா அவங்களுக்கு வந்து பாண்டவர்கள் மீது பரிவு இருக்கின்றது அப்படின்றாங்க. அப்போ கூட பீஷ்மர் வந்து அவர் சொல்லி பார்க்குறாரு அவங்ககிட்ட, ஏன்பா நான் இவ்வளவு நாள் கல்யாணமே பண்ணிக்கல, ஹஸ்தினாபுரத்தை காப்பேன் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்படி நான் சத்தியப்படுத்த உங்களுக்கோசம் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து ஒரு சபதம் பண்றார் பீஷ்மர். இன்றைக்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கும் யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்று நீ பார். ஒரு கோரமான யுத்தம் நடக்கும். இந்த போர் எவ்வளவு கோரம் அப்படின்னாக்க, எவ்வளவு இன்டென்சிவ் அப்படின்னாக்க, கிருஷ்ணரே ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு சபதம் பண்றாரு. வந்து ஏன்னா கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காரு முதல்லயே, நான் வந்து யாருக்கோசரம் நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அந்த போர்க்களத்துல போயிட்டு அந்த ஒரு உத்வேகமா வந்து பீஷ்மர் வந்து சண்டை போடுறார். கிருஷ்ணர் ஒரு அம்பான அம்பு அப்படி போடுறது, அர்ஜுனனுக்கும் அடிபடுறது, கிருஷ்ணருக்கே அடிபடுறது. கிருஷ்ணர் மேல அந்த பம்பு எல்லாம் பட்டு அவர் உடம்புல இருந்தெல்லாம் ரத்தமா ரத்தமா வெளியில வருது. ஆனா கிருஷ்ணர் வந்து சிரிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா he cannot fight. அப்போ வந்து ஒரு ஒரு அம்பு வந்து அர்ஜுனனுடைய காண்டீபத் மேல வந்து அர்ஜுனனும் மயக்க மாட்டி விழுந்துடுறான். அப்பதான் கிருஷ்ணருக்கு வந்து கோபம் வருது. கிருஷ்ணர் கோபம் வந்துட்டு அங்கேருந்து தேர்லேருந்து கீழே குதிக்கிறார். குதிச்சுட்டு அவர் குதிக்கும் போது அவர் மேல போட்டிருந்த அந்த அங்கவஸ்திரம் கூட கீழே வருது. அதையும் தாண்டி அவர் போறார். உடனே பீஷ்மர் வந்து, அப்பா கிருஷ்ணா, அந்த துரியோதன் போட்ட உப்பு போகட்டும், எனக்கு உன் சக்கரத்தால மோட்சம் கிடைச்சாலே நல்லது, என்ன கொன்னுடு அப்படின்றார். அந்த சமயத்துல அர்ஜுனனோட மயக்கமும் தெளியுது. அவன் வந்து பார்த்தா கிருஷ்ணன் கையில சக்கரத்தை வச்சுன்னு அவர் அப்படியே ஒரு ஒரு கோவத்துல வந்து அவர் வந்து பீஷ்மர் கிட்ட போயிட்டு இருக்கார். உடனே ஓடி போய் கிருஷ்ணனுடைய காலை கட்டி பிடிச்சுண்டு, கிருஷ்ணா, இந்த போர்ல நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணியிருக்கிய, நீ உன்னுடைய சத்தியத்தை நீ மீறலாமா அப்படின்னு கேட்கிறார். உடனே கிருஷ்ணன் சொல்ற, என்னுடைய சத்தியம் கிடக்கட்டும், நீ செஞ்ச சத்தியம் வந்து அதை நான் காக்க வேண்டாமா? ஏன்னா அவர் செஞ்சிருக்காங்க, கிருஷ்ணர் அர்ஜுனன் வந்து சத்தியம் பண்ணியிருக்கா இல்லையா, நான் எல்லாரும் இவங்களை கொண்டுட்டு கடைசியில் அதனால வந்து திரௌபதியோட இதெல்லாம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கிருஷ்ணர் பாதத்துல வந்து அவன் போயிட்டு, அவன் இப்போது நீ வந்து இந்த இந்த கிழவன் இருக்கான, இந்த பீஷ்ம கிழவன் வந்து உன்னுடைய கதையை முடிச்சிடுவா மாதிரி இருக்கு. கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, நீ செய்த சத்தியத்தை காக்க என்னுடைய சத்தியம் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றார். அப்போ வந்து பீஷ்மர் நினைச்சுக்கிறார், ஏன்னா கிருஷ்ணர் சொல்றது போய். கிருஷ்ணன் வந்து தன்னுடைய சத்தியத்தை மீறதுக்கோசரம் இருந்தது இந்த அந்த சக்கராயத்தை அது எடுக்கல, ஆயுதத்தை எடுக்கல. அர்ஜுனன் சத்தியத்தை மீறதுக்கோசரமும் எடுக்கல. ஏன்னா கடைசியில அவர் பண்ணதுக்கு காரணமே என்னன்னா, பீஷ்மர் ஒரு சத்தியம் பண்ணியிருந்தார். யார்கிட்ட? துரியோதன் கிட்ட. நான் இன்னைக்கு கிருஷ்ணரை வந்து ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்கோசரம் கிருஷ்ணா நீ வந்து உன்னுடைய சக்கராயத்தை நீ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆல்மோஸ்ட் he starts crying. ஸோ அந்த மாதிரியான ஒரு, அதாவது கிருஷ்ணர் வந்து என்ன செய்தான்னு யாருக்குமே தெரியாது. துரியோதன் வந்து அன்னெசரியா வந்து பீஷ்மரை வந்து தூண்டி விட்டான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதாவது யாராவது நாவினால் அவருடைய மனசை சுட்டிட்டாக்க அந்த புண்ணு வந்து வெளிப்பக்கம் புறத்தே வந்து ஆறி வடுவாக மாறிவிடும். ஆனால் அகத்துல உள்ள வந்து ஆறவே ஆறாது, நன்மையும் பயக்காது. யாகாவார் ஆயினும் நா காக்க அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் இருக்கு. எள்ளி பிற உரைக்கும் இன்னால் சொல் தன் நெஞ்சில் கொள்ளி வைத்தார் போல் கொடிது அப்படின்னு அறநெறிச்சாரத்துல இருக்கு. கொள்ளி வைக்கிற மாதிரி இருக்குமா? காவாது ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் சொல் ஓவாதே தன்னை சுடுதலால் ஓவாதே அப்படின்னு சொல்லிட்டு நாலடியால அது போயிட்டே இருக்கும். சத்தியம் வந்து காப்பாற்றணும், இது முக்கியம். இது நீங்க பாருங்க, கிருஷ்ணர் சத்தியம் பண்ணியிருக்கார், அர்ஜுனன் சத்தியம் பண்ணியிருக்கார், பீஷ்மர் சத்தியம் பண்ணியிருக்கார். எல்லாருமே வந்து they wanted to prove, அதாவது நம்ம பண்ண சத்தியம் சரியாகணும்னு சொல்லிட்டு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அதாவது சொன்ன சொல்ல நம்ம எல்லாரும் காப்பாற்ற வேண்டும், அதுக்கோசரம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொன்னார்? மற்றவர்களுடைய சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சத்தியம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றார். இதே ரிலேட்டட் ஒரு ஸ்டோரி, அதுவும் பீஷ்மர் ரிலேட்டட். பீஷ்மருக்கும் துரியோதனுக்கும் நிறைய சண்டை நடக்கும். சண்டை அப்படியே அதாவது வாயிலேயே அவங்க சண்டை போட்டுப்பாங்க. உடனே வந்து என்ன பண்ற, ஒரு நாள் வந்து ரொம்ப கோவம் இந்த வாரம் சமயத்துல பீஷ்மர் என்ன பண்றாரு, என்கிட்ட வந்து 5 தங்க அம்புகள் எல்லாம் இருக்கு, இந்த 5 அம்புகளை வச்சு நான் பாண்டவர்களை நான் வீழ்த்தி விடுவேன் அப்படின்றார். உடனே துரியோதனுக்கு ஆஹா எனக்கு தெரியாம போயிடுச்சே அப்படின்றார். உடனே அதே சமயத்துல துரியோதனுக்கு வந்து பீஷ்மர் மேல ஒரு சந்தேகம், பண்ணுவாரோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ற, ஓகே யூ கிவ் மீ ஆல் தோஸ் 5 அம்பு என்கிட்ட கொடுத்துட்டு நான் பத்திரமா நான் வச்சுக்கிறேன் அப்படின்றார்.
எடுத்துட்டு போயிடுறான். துரியோதனன் வந்து அந்த 5 தங்க அம்புகளையும் பீஷ்மர்கிட்ட இருந்து வாங்கிட்டு, ஏதோ நான் ஐ வில் கிவ் யூ டுமாரோ மார்னிங், நீ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா நடுவில் பீஷ்மருக்கு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்கெல்லாம், ஸோ அதனால நம்ம பண்ணலன்னா என்ன சொல்றது அப்படின்ட்டு ஹீ ஸ்டார்ட்ஸ். அவர் சந்தேகம் வந்து எடுத்துட்டு போயிடுறாரு. இது வந்து கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிடுறது. கிருஷ்ணருக்கு தெரிஞ்ச உடனே அவர் தான் நம்ம கிருஷ்ணராஜ் சூழ்ச்சிக்காரர். அவர் என்ன பண்றார், துரியோதன் கிட்ட போயிட்டு, நீ போய் இந்த துரியோதன் கிட்ட போய் அர்ஜுனன் கிட்ட சொல்லிட்டு, நீ துரியோதன் கிட்ட போயிட்டு இந்த 5 அம்புகளையும் நீ வாங்கிட்டு வா. உடனே அர்ஜுன் கேட்கற, எப்படி நான் போய் கேட்ட எப்படி கொடுப்பான் அப்படின்ட்டு. ஓகே, உனக்கு பிளாஷ்பேக் நான் சொல்றேன் பாரு. ஒரு தடவை என்னாச்சு, முன்னாடி இவங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது ஒரு தடவை துரியோதனன் வந்து குளிக்கிறதுக்கு போற, எல்லாருமே குளிக்கிறதுக்கு போகும்போது அந்த சமயத்துல வந்து நிறைய கந்தர்வர்கள் எல்லாம் மேலேருந்து கீழே வராது. அவங்களுக்கும் துரியோதனுக்கும் சண்டை நடக்கிறது. அந்த சமயத்துல துரியோதனோட லைஃப் ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கும். அப்போ அர்ஜுனன் போயிட்டு துரியோதனை காப்பாத்துறான். அந்த சமயத்துல காப்பாத்தின உடனே துரியோதன் தான் ஒரு ராஜா ஆச்சு. உடனே ஓகே, நீ என்னை காப்பாத்திட்ட, நீ எனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன் அப்படின்னு. என்ன கேட்கறே கொடுக்குறேன். உடனே அர்ஜுனன் சொல்றான், நான் இப்ப கேட்கலப்பா, எனக்கு டைம் வரும்போது நான் உனக்கு கேட்கிறேன். மறந்தே போயிட்டு இருப்பான். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட, திஸ் இஸ் த ரைட் டைம், யூ கோ அண்ட் ஆஸ்க் ஹிம் நவ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனும் போயிட்டு நேரம் துரியோதன் கிட்ட அன்னைக்கு ராத்திரியே போய் கேட்கறான், அந்த 5 தங்க அம்பு இருக்க ஐயா பீஷ்மர் கொடுத்தாரு, அதை என்கிட்ட நீ கொடுத்துருணும். எது கொடுக்கணும் அப்படின்னா, நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல ஒரு தடவை, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்க, அதனால யூ ஹவ் டு கிவ் இட். துரியோதனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் சத்தியத்தை செல்வதுக்கெல்லாம் அந்த சத்திரிய ஒரு இதெல்லாம் உண்டு. சரி, நீ கேட்டது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். அதனால அந்த 5 தங்க அம்புகளும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவை. அதை வச்சிருந்தாக்க அன்னைக்கே பாண்டவர்கள் அந்த போர் அன்னைக்கே முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனா கிருஷ்ணர் வந்து சூழ்ச்சி செஞ்சு அதை அர்ஜுனன் மூலமா போய் அதை வாழ்ந்து. நமக்கெல்லாம் ஒரு பழமொழி தெரியும், காரியம் ஆகணும்னா கழுதை காலையும் பிடிக்கணும் அப்படின்ட்டு. காரியம் ஆகணும்னா கழுதை காலையும் பிடிக்க வேண்டும். இது எப்படி வந்தது? இது கம்சனோட தங்க தான் தேவகி. அவங்களுடைய 8வது குழந்தையால மரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசிரீரி வந்தது. ஸோ அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் அந்த ஜெயில் வெளியில வந்து ஒரு கழுதையை கட்டி வச்சிருவான். கழுதை அந்த இவங்களுக்குலாம் புரியவே இல்லை. அங்க இருக்கிற வாட்ச்மேன் அவங்களுக்குலாம் புரியவே இல்லை. கழுதைக்கு வந்து அந்த மோப்பம் பிடிக்கிற சக்தி ஜாஸ்தி உண்டு. குழந்தை பிறந்த உடனே அந்த வாசனையில வந்து கத்த ஆரம்பிச்சிடும். இப்படிதான் வந்து 7 குழந்தைங்களையும் கம்சன் வந்து கொண்டுட்டான். இப்ப 8வது குழந்தை பிறக்க போறது. கிருஷ்ணரும் பிறந்துடுறார். அந்த சமயத்துல என்ன ஆகும், அந்த வாசுதேவர் போயிட்டு என்ன பண்றாரு, நேரம் போயிட்டு அந்த கழுதை காலிலேயே விழுந்து, கழுத கத்தாத நீ ப்ளீஸ், நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு கேட்டுறாரு. கழுதையும் சரின்னு சொல்றது. ஸோ கிருஷ்ணர் பார்க்கும்போது அந்த கழுதை கத்துறதே இல்லை. கிருஷ்ணருடைய அவதாரமும் நடக்கிறது. அதனால்தான் வந்து காரியம் ஆக வேண்டும் என்றால் வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இட். இந்த இடத்துல வந்து கழுதியோட காலையும் படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உருவு கண்டு எல்லாமே வேண்டும், கழுதுதானு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஆற்றின் வருத்தம் பல நின்று போற்றினும் பொத்துப்படும். எந்த செயலும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதுக்கு வேண்டிய தயாரிப்பு பாருங்க. பிளானிங் எவ்வளவு அழகா பிளானிங். கழுத கால பிடிக்கும், நீ ஒன்றும் கத்தாத அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு வேண்டிய முயற்சி, உழைப்பு இதெல்லாம் வேணும். இந்த மாதிரி இந்த முயற்சி, உழைப்பு எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்மளுடைய இன்ஸ்டன்சஸ்லையும் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லையும் நம்மளுக்கு தெரியும் அது. ஸோ ஆல்ரெடி இப்போ 8 o'clock ஆயிட்டு, நான் ஒரு 10 minutes, இந்த 10 minutesல வந்து ஐ எம் ஸ்கிப்பிங் ஃபியூ இன்ஸ்டன்சஸ். அதாவது பார்ட் 2 கோசரம். அதாவது வந்து அஸ்வத்தாமாவை பற்றியும், அதுக்கப்புறமா ஜெயத்ரதன், ரொம்ப நல்ல இதெல்லாம் இன்ஸ்டன்சஸ், அதுலேயும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். வீல் கோ டு கர்ணன். கர்ணன் ஒரு 3-4 minutes முடிச்சுட்டு அதுக்கப்புறமா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விதுரனை பற்றி நம்ம பேச போகிறோம். கர்ணன் வந்து அவனுக்கு வந்து
தேரோட்டியாக சல்லியன் வந்தாக்க, சல்லியன் ஒரு ராஜா, சல்லியன் வந்தாக்க அவருடைய தி தி ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து நேர வந்து சல்லியன் கிட்ட நேர போறான். சல்லியனுக்கு வந்து ஐ ஆம் த கிங், நான் என்ன போய் கிங் போய் நீ அவனுக்கு போய் அவங்க ஒரு தேரோட்டி பையன், அவங்ககிட்ட போயிட்டு நீ வந்து சாரதியாக்கு சொல்றியா நீ அப்படின்றான். உடனே வந்து கிருஷ்ணர் துரியோதனன் சொல்றான், அப்பா நீ வந்து ஒன்னு யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், அர்ஜுனனுக்கு யாரு சாரதி? கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு சாரதியா இருக்கும்போது யூ ஆர் ஆல்சோ லைக் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சல்லியனை வந்து அப்படியே புகழ்ந்து தலை மேல இமயமலை மேல வைக்கிறான். நீங்கள் வந்து கர்ணனுக்கு ரதம் ஓட்டினால் அது அவமானம் கிடையாது, அதர்வைஸ் ஐ மீன் அதுல, ஆனா உங்களுக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்கும். சொன்ன உடனே அப்படியே ஆஹா நம்மளை புகழ்ந்துட்டான்னு சொல்லிட்டு சல்லியனை வந்து சரின்னு சொல்லிடுறோம். ஆனா வந்து ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை அப்படின்னா, நான் தேர் ஓட்டும் போது நான் ஏதாவது ஒண்ணு, அதாவது கர்ணன் செய்யறது எனக்கு பிடிக்கலன்னா நான் வந்து அவங்க சொல்லுவேன், நான் அதை வந்து என்ன சொன்னாலும் நான் கர்ணன் பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படி பொறுத்து கொள்ளனாக்க நான் வந்து விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற. இது சரின்னு துரியோதனும் சரின்னு சொல்றான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, சல்லியன் வந்து ஒரு நியூட்ரல் கிங். அவன் வந்து இந்த பக்கம் கௌரவ சைடுக்கும் போறதுக்கு ரெடியா இருந்தார், இல்ல இந்த சைடு வேண்டாம் அந்த சைடு வேண்டாம், என்ன ஆக்சுவலி வந்து பாண்டவா கூட தான் இருக்கிறதா இருந்தான். ஆனா வந்து சம்திங் ஹேப்பன், அதாவது ஒரு விருந்து உபச்சரிப்புல வந்து சல்லியனை வந்து ஹி வாஸ் நாட் டேக்கன் கேர் ஆஃப் ப்ராப்பர்லி பை பாண்டவாஸ். அதனால அவனுக்கு கொஞ்சம் கோவம். அதுக்கப்புறமா வந்து கொடுத்த வாக்கு, அதனால வந்து கௌரவர் கூட நான் போரிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த சமயத்துல கிருஷ்ணர் வந்து தர்மர் கிட்ட ஒன்று சொல்றாரு. தர்மர் கிட்ட சொல்றது என்னன்னாக்க, தர்மரும் சல்லியன் கிட்ட சொல்றாரு, அதாவதுப்பா நீ தேரோட்டுறதுக்கு கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, அந்த சமயத்துல நீ என்ன பண்ணணும், நீ உனக்கு ஆப்போசிட் சைட்ல யார் இருக்காளோ, அதாவது அர்ஜுனன் ஆப்போசிட் சைட்ல அர்ஜுனனை பத்தி நீ புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது யூ ஷுட் டிமோட்டிவேட் கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறான். நான் வந்து கௌரவர்களோட நான் போரிடுவேன், ஆனா நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன், அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தா ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்றான். அர்ஜுனா வந்து பாராட்டி பேசணும், அப்படி பண்ணாக்க இட் வில் டிமோட்டிவேட் யுவர் யுவர் பாஸ். அதாவது அந்த காலத்திலே பாருங்க, நீங்க கூட இருந்தே எப்படி நீங்க வந்து யூ கேன் டாக் குட் அபவுட் உங்களோட ஆப்போசிட் சைட்ல இருக்காரு, எப்படியாவது ஒரு சூழ்நிலையெல்லாம் அந்த காலத்திலே நடந்திருக்கு. ரியல் பாலிடிக்ஸ். இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு முரண்பாடு ஆயிடுறது. கர்ணன் கிட்ட வந்து உன்னுடைய தற்பெருமையை அவன் என்ன சொல்றான், கர்ணன் வந்து தன்னை பத்தி சொல்லிட்டு போது சல்லியன் சொல்றான், யூ டோன்ட் டாக் அபவுட் யுவர் செல்ஃப், நீ வந்து உன்னுடைய திறமையை வந்து நீ போர்ல காமி அப்படின்றான். உடனே இவன் சொல்றான் வந்து அந்த அர்ஜுனன் வந்து சிவன் கூடவே போர் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றா சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ஒத்து போகாத ஒரு நிலைமை வருது. அதே சமயத்துல வந்து கர்ணன் வந்து சண்டை போடும்போது, அந்த கர்ணன் சண்டை போட்டாக்க ஆக்சுவலி சண்டை போடும்போது இஸ் மச் பெட்டர் தென் அர்ஜுனன். ரொம்ப அழகா அவன் சண்டை போடுவான், எல்லாரையும் பிடிச்சி ஒரு எதிர் சைட்ல யாரா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து தோத்து போயிடுற மாதிரி ஒரு சண்டை. கர்ணனுடைய வீரத்தை வந்து பார்த்துட்டு வந்து சல்லியனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆஹா சோ குட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப he was very much happy, இவ்வளவு அழகா அவன் சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து அந்த சண்டை போடும்போது வந்து பீமன் கூட அவன் சண்டை போட்டு பீமனை வந்து கர்ணன் வந்து படுகாயப்படுத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எதிர்க்க வராங்களோ அவங்க எல்லாரையும் வந்து அவன் கர்ணன் வந்து சண்டை போடுற விதத்துல வந்து எல்லாருக்கும் தோத்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பீமனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை வரும்போது கர்ணன் வந்து இவ்வளவு அழகா சண்டை போடுறான் அப்படின்னாக்க, அந்த சமயத்துல தர்மர் வரார், தர்மரையும் அடிச்சு போட்டுறான். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்கு. ஐம் நாட் கெட்டிங் இன்டு தி டீடைல்ஸ் ஆஃப் ஆல் திஸ். இது தர்மர் வந்து திருப்பி வந்து இவனுடைய பாசறைக்கு போயிடுறாரு, பீமன் வந்து பாசறைக்கு போயிடுறான். அப்போ வந்து அர்ஜுனன் அங்க வரான். அர்ஜுனன் வந்த உடனே இவெல்லாம் வந்துட்டு உடனே ஓ
போர் வந்து சக்சஸ்ஃபுல் ஃபார் அஸ் அப்படின்னு சொன்ன உடனே தர்மர் சொல்றார், நீ என்ன அப்படின்னு. தர்மரை வந்து அர்ஜுனன் திட்டுறான். தர்மருக்கும் அர்ஜுனனுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு வாக்குவாதம் தான் நடக்குது. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து போருக்கு கிளம்பி போகிறான். நான் எப்படியாவது வந்து ஏன்னா அவனுடைய அபிமன்யோட இது வந்து அவனுக்கு தெரியுது, வந்து அபிமன்யு எல்லாம் நிறைய கஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து நான் இன்னைக்கு எப்படியாவது நான் வந்து கர்ணனை கொன்று விட்டு தான் நான் திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்தம் போட்டுட்டு அவன் போறான். 2 பேருக்கும் சண்டை நடக்கிறது. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் மிக ஒரு ஒரு உக்கிரமான ஒரு சண்டை. அந்த சண்டையில வந்து 2 பேருமே வந்து யார் தோற்கிறார்கள் யார் ஜெயிப்பார்கள் சொல்ல முடியாத அளவுக்கு சண்டை. ஒரு அஸ்திரம் பட்டா அது மாற்று அஸ்திரம், அவன் இன்னொரு அஸ்திரம் பட்டா அதுக்கு மாற்று அஸ்திரம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஆக்னேய அஸ்திரம், அதுக்கு இவன் வருணாஸ்திரம் பட்டா வாயுவாஸ்திரத்துக்கு சக்தி அஸ்திரம், அப்புறம் பார்கவாஸ்திரம். இந்த மாதிரி அஸ்திரத்துக்கு அதுக்கு ஆப்போசிட் இருக்க என்னென்ன அஸ்திரத்துல யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த சமயத்துல வந்து கடைசியா வந்து கர்ணன் வந்து ஒரு 5 சர்ப்ப அம்புகள், அதாவது நாகாஸ்திரத்தை எடுக்கிறதா பார்க்கறோம். அந்த சமயத்துல வந்து அங்க ஒரு பாம்பு ஒண்ணு வருது. அந்த பாம்புக்கு முதல்லயே அர்ஜுனன் கூட ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு. எப்படியும் நம்ம அந்த அஸ்திரத்துக்குள்ள அதுவும் போயிடுது, அந்த பாம்பும் போயிட்டு எப்படியாவது நான் இன்னைக்கு அர்ஜுனனை வீழ்த்தி விட்டு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ல வந்து திடீர்னு வந்து ஒரு அம்பை வந்து கர்ணன் விடுறான். அந்த கர்ணன் அந்த அம்பு விட்ட அதுக்கு முன்னாடி வந்து அர்ஜுனன் ஒரு அம்பு விட்ட உடனே கர்ணனோட தேர் வந்து ஒரு 100 கஜம், அதாவது 300 ஃபீட்டுக்கு பின்னாடி போறது. உடனே அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி குஷி. உடனே கர்ணன் வந்து அங்கே ஒரு அம்பு விட்ட உடனே இது வந்து ஒரு 10 கஜம் தூரம் தான் போறது பின்னாடி. உடனே இந்த 10 கஜம் தூரம் பண்ண உடனே கிருஷ்ணர் வந்து ஆஹா அற்புதம் என்ன மாதிரியான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப தூக்கி பேசுறாரு. இதை பார்த்த உடனே கர்ணனுக்கு, அதாவது அர்ஜுனனுக்கு வந்து ஒரு மாதிரி பொறாமை. நான் அம்புனால 100 கஜம் பின்னாடி போச்சு, ஆனா கர்ணன் விட்ட அம்புனால இவர் 10 கஜம் தானே பின்னாடி போயிருக்கு, எதுக்கு அவரை வந்து நீ புகழற அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்துல இவர் சொல்றாரு, கர்ணன் சொல்றார், உன்னுடைய தேர்ல மேல இருக்கிறது வந்து ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் வந்து உன்னுடைய சக்திகள் எல்லாம், அதாவது உனக்கு எது வந்தாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி சக்தியை பார்த்துட்டு பிளஸ் நானும் இருக்கேன். நான் தான் இப்படி இருந்தும் இந்த பாரம் இருந்தும் உன்னுடைய தேர் வந்து ஒரு 10 கஜம் பின்னாடி போயிருக்குன்னா அவன் எவ்வளவு திறமைசாலி அப்படின்னு. அப்பதான் வந்து அவனுக்கு புரியுது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு. கர்ணன் எவ்வளவு திறமையான ஒரு வில் வித்தைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நமக்கு நிகரானவர்களுடன் நம்ம வலிமை மக்களோட நம்ம போரிடும் போதுதான் நம்முடைய திறமை ஃபுல்லா வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் நம்ம சொல்றோம் இல்லையா. எதிரினுடன் எந்த நல்ல குணத்தை இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம அதை மெச்சிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சல்லியனுக்கும் கர்ணனுக்கும் மாதிரி ஒரு வாதம் வந்து சல்லியன் வந்து சொல்றான், நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். அதே சமயத்துல அவருடைய தேர் வந்து கீழே போயிடுறது. அப்போ அந்த தேரை சக்கரத்தை வந்து மேல தூக்குறதுக்கோசரம் கர்ணன் ட்ரை பண்ணும்போது அப்போ கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, நீ அவனு போத்துது. அர்ஜுனன் சொல்றான், அவங்ககிட்ட இப்போ கையில வந்து ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல நீ அவனை கொண்டு. அந்த சமயத்துல வந்து அதுக்கு முன்னாடி இது நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து அந்த நாகாஸ்திரத்தை விடும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், சல்லியன் வந்து என்ன சொல்றான், நீ வந்து அவனுடைய கழுத்துக்கு நீ குறி வைக்காத மார்க்கு குறி வை அப்படின்றான். ஆனா வந்து கர்ணன் வந்து இல்ல அவன் வந்து சாகும்போது கஷ்டப்பட்டு சாகக்கூடாது, உடனே செத்து போயிடணும், நான் கழுத்துக்கு தான் அவனை குறி வைப்பேன்னு சொல்றான். இதுதான் அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு அழுத்தவே அவருடைய தலைக்கு வந்து தலைப்பாவோட போய்விட்டது அப்படின்னு சொல்றான். அதனால்தான் சல்லி வந்து நான் சொன்னது நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை செய்ய மாட்டேன்னு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணரால கர்ணனுக்கு வேண்டிய, அதாவது எது நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடக்காத மாதிரி அவர் செய்து விட்டார். அப்புறம்
கிருஷ்ணர் நம்மளுக்கெல்லாம் தெரியும், அவர்கிட்ட போய் தர்மம் வாங்கிட்டு, அதாவது எனக்கு பிச்சை போடப்பா, அவங்களுக்கு நீ செஞ்ச தர்மத்தை தான் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் விஸ்வரூபம் காமிச்சிட்டு அவங்க வந்து மோட்சாவுக்கு அனுப்புறாரு. ஸோ இது வந்து இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கர்ணனுடைய திறமைகள் பல இருந்தும் அவனை அது செய்ய முடியாதது அது ஆக்கிவிட்டார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். இதே மாதிரி வித்துரனுடைய நான் வந்து இப்போ டைம் இல்லாதனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன். வித்துரன் வந்து மிகப்பெரிய ஒரு போராளி. வித்துரன் எந்த சைடுக்கு அவர் எந்த சைடுக்கோசரம் போர் பண்றாலும் எதிர் சைடு வந்து கண்டிப்பாக தோற்றுவிடும். அந்த வித்துரனை வந்து சண்டை போடாம இருக்கிறதுக்கோசரம் அவர் வேணுண்டு கிருஷ்ணர் வந்து தூது போகும்போது வேணும்ட்டே வித்துரனுடைய வீட்டுக்கு போறார். மற்றவங்க எல்லாம் வந்து எங்க வீட்டுக்கு வாங்க, இது யாரு வீடு தான், என்னுடைய வீடுன்றா. வித்துரர் வந்து இது வந்து என்னுடைய வீடு இல்லை, இது உன்னுடைய வீடுன்னு சொன்ன உடனே வித்துரர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே ராத்திரி தங்கி விடுகிறார். ராத்திரி தங்கி விடுறதுனால மறுநாள் போய் தான் அந்த அஞ்சு வில்லேஜ் கூட்டு அவெல்லாம் கேட்கும்போது நடக்கிறதுல சரி என்ன நடக்கட்டும்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது அர்ஜுனன் வந்து கேட்கறான், ஏன்பா நீ வந்து வித்துரர் வீட்டுக்கு போனேன் அப்படின்ட்டு. அதோட ரீசன் வந்து உனக்கு நாளைக்கு தெரியும் அப்படின்ற. அதே சமயத்தில் மறுநாள் துரியோதனன் வந்து வித்துரன் கேட்டு ஏன் உங்க வீட்டுக்கு வந்தார், நீ என்ன ரகசிய உடன்பாடெல்லாம் வச்சுட்டு இருந்த, நீ ஒரு தாசி மகன் தானே, உன்னுடைய புத்தி எனக்கு தெரியும், நீ ஏன் அப்படி தாசி மகன் சொன்ன உடனே வித்துரருக்கு வந்து ரொம்ப ஒரு அழுகியே வந்துடுறது. இப்படி நீங்க எல்லாம் சொல்லலாம், அதனால நான் வந்து இந்த போர்ல வந்து நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன், யாரு சைட்லையும் தன்னுடைய வாள் எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு அம்பு எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு அவர் வந்து நான் தேசாந்திரம் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் குரூஷியல் மொமெண்ட் ஆஃப் மகாபாரதம். இதை வேணுட்டே வந்து கிருஷ்ணர் இந்த வித்துரர் மற்றும் போரில் வந்திருந்தால் கண்டிப்பாக பாண்டவர்கள் எல்லாரும் அழிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடத்தி அந்த வித்துரரை அங்க போர்ல இருக்க முடியாத மாதிரி செஞ்சிடுறார். இதை வந்து டீட்டெயிலாக நம்ம அடுத்த டைம் நம்ம பார்க்கலாம். அதுக்கேற்ற குரலும் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் டைம் எப்போ பேசும்போது அது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் கிருஷ்ணர் தன்னுடைய ஃபோக்கஸ், அதாவது தன்னுடைய கோல் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா காயெல்லாம் நகர்த்துறாரு. நம்ம செஸ்ல எப்படிலாம் நகர்த்துறோமோ அந்த மாதிரி நகர்த்தி ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லையும் எப்படி நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இதை நடத்தி இருக்கின்றார். இதுதான் வந்து ஒரு ராஜதந்திரம். இந்த ராஜதந்திரத்துல வந்து ஒரு கரெக்டான, அதாவது தன்னுடைய வலிமை மட்டும் பார்க்காம எதிராளுடைய வலிமையும் பார்த்து கரெக்டான அந்த காலம், அந்த இடம் எல்லாத்தையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, தன்மலியும் மாற்றான்மலியும், அந்த மாதிரி எல்லாருடைய துணை வலியும் எல்லாம் பார்த்துட்டு நம்ம செய்யணும் அப்படின்றதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் என்னன்னாக்க கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், அவர் வந்து அப்கோர்ஸ் இந்த மகாபாரதத்துல வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் தர்மம் அதர்மம் எல்லாமே. எது தொடையில அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனா வந்து கிருஷ்ணர் வந்து பீமன் கிட்ட நீ தொடையெல்லாம் அடிச்சு செய்யணும் அப்படின்றார். ஏன்னா அவங்களுடைய வலிமை, அதனுடைய உயிரே அவன் தொடையில் தான் இருக்கு அப்படின்ட்டு. பீஷ்மர் வந்து வயதானவர்களோட போர் விடக்கூடாதுன்னா பீஷ்மரோட போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அதே மாதிரி சிக்கண்டியை முன்னாடி நிறுத்தி அதுக்கப்புறம் பீஷ்மரை வந்து நான் போரிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் வந்து அம்பெல்லாம் விட்டு அவரை கொன்னது. துரோணர் அஸ்வத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு துரோணரை இது பண்ணியது. ஒவ்வொரு ஜெயத்ரதன், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும்போது அது சரி இல்லையா அப்படின்ற டிபேட்டுக்கு போகாம நம்ம முதலில் நான் சொன்னேன் இல்லையா, எதுக்கும் எப்படியாவது நாம் தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், அதற்காக நாம் அதர்ம வழியிலும் செய்யலாம். அதர்மம்னா அந்த அதர்மம் கிடையாது, நாட் அ ரியல் தர்மம், அதாவது வளைஞ்சு கொடுத்து நம்ம அந்த தீய செயல்களை அழிக்க வேண்டும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு மிக நல்ல உதாரணம். இன்றைய அரசியல் சூழ்நிலையிலும் இது ரொம்பவும் முக்கியம். நாம வந்து நமக்கு என்ன, ஏதாவது தமிழ்நாட்டில் ஏதோ நடக்கிறது, கோயில் இடிக்கிறாங்க, இல்லை நார்த் இந்தியாவில் ஏதோ நடக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கிறது அப்படின்னாக்க வி ஷுட் நாட் கீப் குவைட். அதர்மம் நடக்கும்போது நாமும் தர்மத்தில் தான் செய்யணும்னு கிடையாது, எது மோஸ்ட் ரைட் திங் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி வி ஹாவ் டு ஆக்ட். இதுதான் நான் என்னுடைய சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஒண்டர்ஃபுல் அண்ணா, ஒண்டர்ஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் இது வந்து இன்னும் கொஞ்சம் கேட்கணும் போல இருக்கு, டைம் ரெஸ்ட்ரிக்ஷனால நம்ம
அதை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியிருக்கு. வி ஆர் ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் செஷன். இதுலயே வில்லிபுத்தூர் பாரதத்தோட பாட்டெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இதை கொல்றதுக்கு வழி இல்லையா, அந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்குன்னு அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். ஒரு 2 minutes நான் அதை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வந்து சகாதேவனை பார்த்து அவர் கேட்க உடனே, பாராள கர்ணன் நிகர் பார்த்தனையும் கொன்று காரார் குழல் களைந்து காலை காலில் தலை பூட்டி நேராக பிடித்து நின்னையும் நான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் பாரதம்னு சகாதேவன் சொல்லுவான். அதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்லுவார், குன்னம் நீ மொழிந்தவை எல்லாம் பொழிந்தாலும் என்னை நீ எம்மாறுன்னு. அப்போ நீ பக்திக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு வில்லிபுத்தூர். இதுல அதுதான் அணு அணுவா நம்ம அனுபவிச்சு படிக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க ரொம்ப அழகா சொன்னேன். நம்ம வந்து டைம் கருதி இப்போ உஷா மேடமோட ஃபீட்பேக்கு போயிடலாம். உஷா மேடம் பத்தி நமக்கு புதுசா சொல்றதுக்கு இல்ல, ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்னாலும் ஒரு சின்ன அறிமுகம் அவங்களுக்கு. ஒரு செகண்ட். பேஜ் ஒரே உஷா மேடம் வந்து உஷா சங்கர் நாராயணன் பொதுத்துறை நிறுவனத்துல பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். விருப்பமான விஷயங்கள் எழுதுவது, கதைகள், கவிதைகள், ஆன்மீக கட்டுரைகள். மத்தியமர் என்ற புகழ்பெற்ற முகநூல் குழுவில் தன் எழுத்துக்களை பகிர்கிறார். பாக்கிடம் ஸ்டேஜ்ல வந்து மூலமாக கண்மணி கதைகள் என்ற கதை தொகுப்பும் வெளியிட்டுள்ளார். ஜெயா பப்ளிகேஷன்ஸ் மூலம் சுந்தரர் பற்றி, சுந்தரமூர்த்தி நாயனார், சங்கரன் தோழன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்கார். சென்ற வருஷம் உலக மகளிர் தினத்தில் வெள்ளி வெஞ்சர்ஸ் மற்றும் சென் அகாடமி நடத்திய சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கிறார். மத்தியமர் முகநூல் பேஸ்புக்ல வந்து மகளிர் தின கவிதை போட்டி, பாரதி நினைவு தின கவிதை போட்டி எல்லாத்துலயும் இவருடைய கவிதைகள் தேர்வானது சிறப்பான விஷயம். 22ல வந்து மஸ்கட்ல இருந்து இணைய வழியில நம்ம சுரேஜ்மி சார் நடத்தின கம்பன் விழாவில் கவியரங்கத்தில் பங்கு பெற்றார். அப்புறம் டிசம்பர் மாசம் பாரதியோட 145வது பிறந்த நாளுக்கான கவிதை தொகுப்புக்கு இவருடைய கவிதையும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்புறம் யுககவி பாரதி விருதும் பெற்றவர். மணித்வீபம் என்ற யூடியூப் சேனலில் அபிராமி அன்னையின் பதிகத்துக்கு விளக்க உரை தந்துள்ளார். அதிலேயே நாயன்மார் கதைகளும் சொல்லி வருகிறார். இது வந்து அமேசிங். இது அவரோட ரெசியூமே. அதுல வந்து செஞ்சொல் வாரதிங்கிற அவார்டு வாங்கியிருக்கார். சுவாமி ஓங்காரானந்தாட்ட முறையா திருக்குறளும் கத்துண்டு இதுவும் வேதாந்தமும் கத்துட்டு இருக்கார். அதனால ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். நம்ம குழுவுல ரொம்ப பெருமை அவங்க நம்ம வந்து நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கறது. வாங்க மேடம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். உண்மையிலேயே குரல் ஃபார் மேனேஜ்மெண்ட்ல எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சு பகவத் அனுகிரகம் இருக்கோ அப்பெல்லாம் வரணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அதுவும் அண்ணா வந்து இது விஷமக்கார கிருஷ்ணன்னு பேச போறேன், நீங்க பின்னூட்டம் தர இயலுமா அப்படின்னு போட்ட உடனே எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. I was looking forward for this kind of analysis from அண்ணா. ஏன்னா அவர் எது பண்ணாலுமே அதுக்குன்னு ஒரு தனி ஆங்கிள் வச்சுருப்பார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் ஒரு ஆங்கிள் பாப்பா, அண்ணா ஒரு ஆங்கிள் பாப்பார். அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். நம்ம லைஃப்க்கு எப்படி இதை எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகா அவர் பிரசன்ட் பண்ணக்கூடியவர்ங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இது எனக்கு ஏதோ அம்மா வீடு மாதிரி எங்க எப்ப கூப்பிட்டாலும் கூப்பிட மாட்டாளான்னு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். இங்க வர்றதுங்கிற பொறுத்தன வரைக்கும் எல்லாரையும் பார்க்கணும் அந்த விஷயங்கள்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பீச் இருக்கே, ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ணா வந்து இது இன்னொரு எபிசோட் வரும்னு சொல்லியிருக்கார். எனக்கு சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணணும், கண்டிப்பா நான் அதுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னோட பிரார்த்தனையா நான் சுவாமி கிட்ட வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கண்ணனை வந்து நம்ம பலவிதமா அனுபவிக்கிறோம். எந்த விதமா அனுபவிச்சாலும் தித்திக்க தெவிட்டாத தேன் அமுதுதான் கண்ணனுடைய லீலைகள். அவர் வந்து பகவத்கீதை சொன்னாலும் அது லீலைதான், போர்ல வந்து தேரோட்டியா இருந்தாலும் அதுவும் லீலைதான், வெண்ணை திருடினாலும் அதுவும் லீலைதான், ராசலீலை பண்ணாலும் அதுவும் லீலைதான். எப்படி பண்ணினாலுமே அதுல நமக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் இது இருக்கு, நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கு அப்படின்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன்.
அந்த வகையில அண்ணா வந்து இந்த விஷயத்தை எப்படி அழகா எடுத்துன்னு போயிருக்காரு அப்படின்னு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கண்ணன் வந்து எந்தெந்த ஆங்கிள் கண்ணனை பத்தி நான் அனலைஸ் பண்ண போறேங்கிறத அழகா முதல்லயே அவர் வந்து ஒரு ப்ரீலோட் மாதிரி கொடுத்துட்டார். தந்திர அவரோட சூழ்ச்சிகள் எங்க இருக்கு, நியாயமான சூழ்ச்சிகள், நியாயம் தர்மம் ஜெயிக்கணும்னா சில சூழ்ச்சிகள் பண்ணணும் அப்படின்னு இப்ப அண்ணா சொன்னார். எனக்கு ராமாயணத்துல லக்ஷ்மணர் வந்து ராமருக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பார். அது எப்போன்னா, இந்திரஜித் வந்து நிறைய மாயங்கள்லாம் காட்டுவான். அப்ப வந்து ராமர் வந்து இந்த லக்ஷ்மணன் வந்து ரொம்ப கோவப்பட்டு சொல்லுவார், நான் இவனை ஒரே போட்ல போட்டுறேன், நீ எனக்கு மட்டும் அனுமதி கூட தயவு செஞ்சு அப்படின்னு. அப்ப ராமர் வந்து பயங்கரமா நீதி தர்மம் நியாயம் எல்லாத்தையும் அப்படியே விஸ்தரிச்சு பேசி நியாயமா இருக்கணும் தர்மமா இருக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லுவார். இவரும் அண்ணா வச்சேன் சரின்னு வாய முடியும் கேட்டுன்னு இருப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன பண்ணுவான், மாய ரூபம் எடுத்துட்டு எல்லாரையும் ரொம்ப துவம்சம் பண்ணிடுவான் அந்த வானர சேனையை. அப்போ லக்ஷ்மணன் சொல்லுவான் அதே அண்ணா கிட்ட, நீ அப்படி சொன்னியேன்னு சொல்லி சொல்ல மாட்டார். லக்ஷ்மணருக்கு இருக்கிற வினீத்தை வந்து யாருக்குமே கிடையாது. நீ அப்படி சொல்லியேன்னு சொல்லி சொல்ல மாட்டார். அண்ணா உங்களுக்கு நன்னா தெரியும், பலம் பெருசா இல்லைன்னா தர்மம் பெருசா அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்துல பலம் பெருசா இருந்ததுன்னா நம்ம தர்மத்தை விட்டு கொடுத்து அந்த பலத்தை அடிச்சே ஆகணும் அண்ணா அப்படின்னு சொல்லுவார். அண்ணா வந்து இன்னைக்கு முரளி அண்ணா அந்த கடைசியா அவர் சொன்னாரே, அதை நான் முதல்ல சொல்றேன் இப்போ. அதுதான் எனக்கு ரொம்ப கேட்ச் பாயிண்டா இருந்தது. இது வாட் இஸ் த டேக் அவே ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ், வாட் இஸ் த டேக் அவே? எனக்கு வந்து பலம் பெருசா இருக்குங்கிறதுனால பயந்துடக்கூடாது, தர்மம் வந்து ஜெயிக்கணும், அதுக்காக நான் பலத்தை எதிர்த்துதான் ஆகணும் ஃப்ரம் பை வாட் எவர் மீன்ஸ் அப்படிங்கறதான் கர்ணன் வந்து த்ரூ அவுட் காமிச்சிருக்காரு அப்படின்னு அண்ணா வந்து அழகா அவரே சமப் பண்ணிட்டு பின்னூட்டம்னு சொல்லணும். ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான் நான் இப்ப பின்னூட்டம் சொல்லணும். ஆக்சுவலா சொல்ல போனா இதுல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படிங்கறத சிலதை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு என்னன்னா, அர்ஜுனன் நீ வந்து அந்த குதிரைக்கு கொள்ளு காமிக்கிற அப்படின்னு கேட்கும்போது கண்ணன் எத்தனையோ மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கலாமே. அதனால அண்ணா வந்து அதெல்லாம் சொல்றதுக்கு பெரிய குவாலிஃபைட் பர்சன் தானே. ஆனா அவர் அதை சொல்லல. அவர் ஆரம்பிக்கும் போதே எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். அவருடைய கேரக்டரே செல்ஃப் கேரக்டரே வெளியில வந்துடுத்து. இட் இஸ் ஓவர் பவரிங் அபிபவ அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி அடிக்கடி. எது நம்மளுக்கு உண்மை அறிவே மிகும், இதுதான் நன்னிய நூல் பல கற்றினும் அவர் தம் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு அவருக்கு இருக்கிற ஒரு வினீதமான ஒரு குணமானது அங்க வந்து கண்ணன் வந்து ஏன் அதை பண்ணான்னா எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், அந்தந்த ரோல் பிளேக்கு ஏத்த மாதிரி காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா காமிச்சார். இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர். ஆக்சுவலா ஒரு குரலும் இதை இந்த ஆங்கிள் கூட பார்க்கலாமே அப்படின்னு. இப்ப நான் அதுவும் குரலும் கதையும்னு நான் வந்து ஒரு 3 minutes ஷார்ட்ஸ் போட்டுன்னு வரேன்னா பயங்கர எனக்கு கண்டென்ட்டான கண்டென்ட் ஆக்சுவலி சொல்ல போனா அண்ணா வந்து நிறைய எனக்கு சப்ளை பண்ணிருக்காரு. இதெல்லாம் நீ இப்படி சிந்திக்கலாம், இதெல்லாம் நீ இப்படி சிந்திக்கலாம், நீ இப்படி சிந்திக்கிறச்சே தான் அந்த கண்டென்ட் வந்து நல்லா பரிமளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் அந்த நான் வந்து சகாதேவன் பத்தி கீதாமா கூட சொன்னாங்க வில்லி பாரதத்துல இருந்து ரொம்ப அழகா அந்த பாட்டை சொல்லி அந்த எபிசோட் அண்ணா விளக்கரிச்சே நான் என்ன தெரியுமா நினைச்சேன், எங்கேயோ கூட்டின்னு வரப்போறாரு, அது வந்து காலம் அறிதல் வலி அறிதல் எங்கேருந்தோ எடுத்துன்னு வரப்போறாரு, இல்ல தூது அப்படி இப்படின்னு எதோ கொண்டு வரப்போறார் அப்படின்னா அவர் அழகா கொண்டு வந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். யூ கேனாட் ஈவன் இமேஜின் தட் ஆங்கிள் இன் திஸ் எபிசோட். அது வந்து எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து அதோட தாற்பயத்தை விளக்கும் போதுதான் அது தெரியுது. ஏன்னா என்ன ஒரு 10,000 கிருஷ்ணர் இருக்கிறச்சே அதை ஒரு கிருஷ்ணரா கொண்டு வரணும்னா அந்த ஒரு கிருஷ்ணரும் நகராம வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி அன்புதானே, வேற எதுவுமே நம்மளால கட்டி போடுறதுக்கு இல்லையே. நமக்கு அவ்வளவுதானே தீனர்கள் ஆச்சே நம்போ. ஆனா அன்பு காமிச்சா அகம் பக்த பராதீனக அப்படின்னு பகவான் வந்து பாகவதத்துல சொல்றாரு இவரோட அம்பரீஷ சரித்திரத்துலன்னா. அதத்தான் இங்க எனக்கு அது சொன்ன உடனே நினைப்பு வந்தது, அகம் பக்த பராதீனக காட்ட போறார் இத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அது கேட்கும் போதே புல்லரிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். ஏன் தர்மவான்களுக்கு எல்லாம் கஷ்டம் வருது, அதர்மிகள்லாம் ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கேட்ட போது பீஷ்மர் வந்து அவங்கெல்லாம் எப்ப பாரு தேவர் இன் ஆன்சைட்டிப்பா, அவன் டெய்லி பயந்துட்டு இருந்தான் எவன் போறானோ என்ன ஆக போறதோ. நீங்க எவ்வளவு ப்ரொடெக்டடா இருந்தீங்க, கிருஷ்ணரோட இது கைக்குள்ள அல்லவா உங்களை வச்சுட்டு இருந்தாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணார் அண்ணா. ஹி ஆல்சோ செட் இந்த தெய்வத்தால் ஆகாதனினும் வேண்டுதல் வேண்டாமை இந்த குரல்னா அண்ணா சொன்னார். அதை எல்லாத்த விட டாப்பா அவர் வந்து மேட்ச் பண்ண குரல் அப்படின்னு நான் எதை நினைக்கிறேன்னா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். உங்களுக்கு அதாவது இந்த குரல் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம்.
நான் கிளாஸ் எடுத்ததுனாலயும் கிளாஸ் கேட்கறதுனாலயும் நான் சொல்றேன், இது ஏன் வந்து நடக்கிறது, இது ஏன் நடக்கிறது, அந்த கேள்விதான் வருதே தவிர்த்து அந்த அதுக்கு அதுக்கு இவரே என்ன சொல்லிட்டார், நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுவாமிஜி சொல்லுவார், அந்த நினைக்கப்படும நன்னா நினைங்கும். ஏன்னா அது ஏன் நினைக்கப்படும் சொன்னார் அப்படின்னா, அந்த டீல்ஸோட ரிசல்ட் வந்து பின்னாடிதான் வருது. அதனால நீ நினைச்சு பார்த்து இன்னைக்கு ஒழுங்கா வேலை பண்ணு அப்படின்னா உனக்கு அந்த டீல்ஸோட ரிசல்ட் பின்னாடி தெரியும். அப்ப நீ நினைக்கணும், ஒரு காரியம் பண்ணும் போதும் நினைக்கணும் நீ என்ன மாதிரி காரியம் பண்ணணும்னுட்டு. அந்த அந்த குறள் வந்து ரொம்ப ஆழமான குறள். அத அண்ணா வந்து இங்க இது பண்ணது மேட்ச் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. என் மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது அது. அப்புறம் இந்த இந்த ப்ரொவோகேஷன், அந்த எல்லா விஷயத்துலயுமே ஒரு தூண்டுதல் இருக்குல்ல நமக்கு. அது வந்து யாரையாவது ஒருத்தரை தூண்டி விட்டுட்டா அவன் என்ன வேணா பண்ணுவான். சும்மா இருக்கிறவனை கூட கொஞ்சம் நீ அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி விட்டான்னா அவன் கொஞ்சம் தானே தன்னை நினைச்சுப்பான், அப்படியே தான் அப்படியாக்கும் இப்படியாக்கும்ட்டு வாய முடிட்டு இருந்தா கூட இருந்திருப்பானா இருக்கும். இந்த துரியோதனர் வந்து பீஷ்மரை வந்து ஏன் வந்து தூண்டி விட்டார் அப்படின்னா, இந்த கிருஷ்ணருடைய அந்த ஒரு பிரபாவம் வெளிப்பட்டே ஆகணும். அந்த இவரோட இவர் பீஷ்மருடைய சபதம் வந்து அவர் பண்ணணும், இன்னைக்கு நான் அவன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேங்கிறதுக்கு. அதுக்கு கிருஷ்ணர் வந்து ப்ரொவோக் ஆகி வெளியில வந்து அந்த சக்கராயுதத்தை எடுத்து காட்டணும் அப்படிங்கிறது ப்ரொவோகேஷன். பாருங்க, எனக்கு இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு தோன்றதுன்னா, ஃபார் குட் வி கேன் ப்ரொவோக் பீப்புள். நல்லதுதான். ஏதோ சும்மா இருக்கு, ஏதோ அந்த சோம்பேறித்தனமா இருந்துட்டு என்னவோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆகுவிழான் இது ஆக்கம் போகுவிழான் மடி அப்படின்னு இவர் சொல்றாரு, வள்ளுவர் சொல்றாரு. இந்த மாதிரி உனக்கு சோம்பேறித்தனம் இல்லாம நீ ஏதோ ஒண்ணு நல்லதா பண்ணணும்னா அப்போ உனக்கு கொஞ்சம் தூண்டுதல் இருக்கிறது நல்லதுதான். அதேதான் அந்த சல்லியனோட இதுலயும் அப்ளை பண்ற. சல்லியன் வந்து அந்த இவனை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இவனை எனக்கு ஆப்போசிட் சைடை என்கரேஜ் பண்ண அவனுக்கு வந்து ஹி ஃபால்ஸ் டவுன் அப்படின்னு. அந்த மாதிரி இன்ஃபேக்ட் அது சல்லியன் வந்து ஆக்சுவலி ஹி வாண்டட் டு பி பை த சைட் ஆஃப் பாண்டவாஸ் ஒன்லி. ஆனா இந்த துரியோதனன், நான் இன்னொரு இடத்துல படிச்சேன், துரியோதனன் வந்து ஒரு சூழ்ச்சி பண்றான். என்னன்னா, அவன் ஏதோ ஒரு இடத்துல போர் பண்ணிட்டு வரும்போது அவனுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அந்த இடத்துல அவன் வந்து ஒரு தண்ணீர் பந்தல் அவனோட ஆட்களை வச்சு வைக்க சொல்றான். அந்த தண்ணீர் பந்தல்ல இது தர்மருக்குரியதுன்னு எழுதி வைக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம மருமகன் தானே, நம்ம போய் தண்ணி குடிச்சிட்டு ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு குதிரைக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு போலான்னு இவன் வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறமா சொல்றாங்க, இது துரியோதனனோடது, இது வந்து தர்மருது இல்ல, அவன் தப்பா போர்டு வச்சு ஒன்னு ஏமாத்திட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்றாராம், சரி ஆனாலும் நன்றி கடன் எனக்கு ஒண்ணு இருக்கு, என்னோட கஷ்டம் தண்ணி மனசு இது பசி தாகத்தை தீத்தாவான், அதனால நான் அவன் பக்கமே நிக்கிறேன், போர் பண்றேன், பரவாயில்ல அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு இது இருக்கு, ஒரு இடத்துல படிச்சேன். இதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எல்லா விஷயங்களுமே ஒவ்வொரு விஷயமுமே இட் ஹேஸ் சம் ரியல் இம்பார்ட்டன்ஸ் இன் அவர் இம்பாக்ட் இன் அவர் லைஃப். இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத விட இம்பாக்ட் இன் அவர் லைஃப் அப்படின்னு புரியுது. இந்த 5 அம்புகள் சொன்னார் இல்லையா, காலம் அறிதலுக்கு சரியான எந்த காலத்துல போய் எதை வந்து பண்ணணும், அருவினை ஆகுமோ அப்படின்னு கேட்பாரு இல்ல, அருவினை என்ப உழவோ கருவியான் காலம் அறிந்து செயல். அன்னைக்கு அந்த 5 அம்ப வாங்கலைன்னா முடிஞ்சது கதை. அது எனக்கு எல்லா விஷயமுமே இட் ரிலேட்ஸ் வெரி மச் வித் பிரசன்ட் டே சிச்சுவேஷன்ஸ் ஆல்சோ அப்படிங்கிறதுனால இந்த ஒவ்வொன்றுமே இன்னும் சொல்லணும்னா நிறைய எழுதி வச்சிருக்கேன், எனக்கே டைம் ஆயிடும் அப்புறம் சொல்றதுக்கு. அதனால ஓவராலா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அண்ணா வந்து சொன்னார் இல்லையா, செகண்ட் எபிசோட்ல ஐ வில் பி இந்த அஸ்வத்தாமா ஜெயத்ரதன் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த விஷயங்கள் சொல்லும் பொழுது இன்னுமே வந்து நமக்கு இன்டெப்தா இந்த மேனேஜ்மெண்ட் டாக்டிக்ஸும் சரி, போர் தந்திரங்களும் சரி, வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் அப்படின்னு தான் வந்து ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர் வந்து கீதையில. அசோச்சியான் அன்வசோச்சம் சொல்லும் பொழுதே வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டம் தானே, அதுல வந்து எதுக்கு கவலைப்படணுமோ அதுக்கு கவலைப்படணும், எதுக்கு கவலைப்பட வேண்டாமோ அதுக்கு கவலைப்பட வேண்டாங்கிற அந்த லைஃபோட கனெக்ட் பண்ணி அண்ணா சொல்றது நம்ம வந்து செகண்ட் எபிசோட்ல இன்னும் நல்லா இன்டெப்தா கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த சல்லியன் கதை, அப்புறம் வந்து கர்ணனுடைய எண்டிங், அதுல வந்து இவர் எடுத்துட்ட அந்த ஸ்டெப் என்ன சொல்றது, அந்த தர்மத்தை வந்து எப்படி நம்ம வந்து நெளிவு சுழிவுகளோட அந்த தர்மத்தை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறது. இதைத்தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து அதை கண்டெயின் பண்ணிக்கவே முடியல. அது வந்து அவ்வளவு ஆப்டா இருந்தது. இன்னைக்கு அண்ணா சொன்ன மாதிரி பிரசன்ட் டே பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஹவ் வி ஆர் ஆல் அப்ரெஸ்ட் பை சோ மெனி திங்ஸ் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும் பொழுது நம்ம வந்து we have to take some steps, அட்லீஸ்ட் மைண்ட்லயாவது முதல்ல வரணும். we have to come out from our old policies அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னு எனக்கு தோன்றுது. எனக்கு இந்த
வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கிருஷ்ணருக்கு ரொம்ப நன்றி. என்னை வந்து இன்னைக்கு இதெல்லாம் கேட்க வச்சு இத்தனை கதைகள் கேட்டு அந்த கதைகள் எல்லாம் இட்ஸ் ரிலேட்டட் சோ மச் டு குரல் அப்படிங்கிற போது சோ ஓவர்வெல்ம்டு, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி அண்ணா. யூ கேவ் அ வண்டர்ஃபுல் இது டாக். இது நிச்சயம் இது கண்டினியூ பண்ணணும். நீங்க அப்ப பண்ணும்பொழுது நாங்க இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். அண்ணா கண்டினியூ பண்ணுவார். அதுக்கு ஃபீட்பேக் திருப்பி நீங்களே வரணும். we will enjoy that. என்னோட பாக்கியம் இது. இல்ல எப்பவுமே அண்ணாவோட ஸ்பீச் வந்து இன்னைக்கு டெசர்ட்னானா, அண்ணாவோட ஸ்பீச் இன்னைக்கு இது டின்னர்னானா இது ஒரு டெசர்ட்டா இருந்தது. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாரும். நிஜமாலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவா இந்த மாதிரி பகிர்ந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் we are blessed to hear you both. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ so much. தேங்க்யூ. இப்போ அபிஷியலா ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்னோட தங்கை மாதங்கி இஸ் ரெடி. மாதங்கிக்கும் ஒரு அறிமுகம் தேவையில்லை. நம்ம குழுவோட இன்னொரு தூண் அவங்க. ஷீ சோ ஸ்வீட். என்ன பண்ணினாலும் பெர்ஃபெக்டா இருக்கும். மாதங்கியோட ஆங்கரிங்கோ, மாதங்கியோட ஒரு ஸ்பீச்சஸோ, குரு பரம்பரை சொல்றதோ எல்லாமே. பேசிக்கலி ஷீ இஸ் எ டீச்சர். சென் எஜுகேஷன்ல வந்து ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட். ரொம்ப அது ஆன்மீகத்துல ஈடுபாடு. அதனால மாதங்கியோட ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இப்போ. நன்றி கீதாமா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவா வந்து கீதாமாவை பார்க்கும்போது எப்பவுமே நான் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம், நெறியாழ்கை செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு உற்சாகம் வந்துரும் அவங்களுக்கு. குழந்தை மாதிரி ஒரு உற்சாகத்தோடு தான் எப்பவுமே அவர்களுடைய நெறியாழ்கை இருக்கும். அதை இவர் கூர்ந்து கவனித்தவர்கள் கண்டிப்பாக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி இருப்பா. அதே மாதிரி கீதாமாவிடம் நான் அட்மையர் பண்ண விஷயம் நான் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு தலைப்பு யார் பேசினாலும் அதற்கு அவர் கொடுக்கிற குறிப்புகள், கொட்டேஷன்ஸ், அது சமஸ்கிருதமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும், அந்த ஒரு பன்முக திறமை, அந்த ஒரு ஞானத்துக்கு என்றைக்குமே வந்து நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். சோ எப்பொழுதுமே ஒரு குழந்தை மாதிரியான உற்சாகத்தோடு நெறியாழ்கை செய்யும் திருமதி கீதா முத்துசுவாமி அவர்களுக்கு அன்பான நன்றிகள். பொதுவாக விநாயகரும் தடங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில தினமும் நாம் நினைக்கிறது அதுதான், தடங்கள் இல்லாம ஒவ்வொரு விஷயமும் நடக்கணும் அப்படிங்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் புரிதலோடும் ஒரு அறிவு திறனோடும் ஒரு கரெக்டா அதை பிளான் பண்ணி செய்யணும். அதுக்கு நமக்கு ஒரு நல்ல அறிவு தேவை. அப்போ இன்றைக்கு விநாயகரையும் சரஸ்வதியும் மிக அழகாக நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இறைவணக்கம் பாடிய திருமதி அருணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் எல்லோருமே கணேசனாவுக்கு கொடுத்த பட்டம் தான் சுபாஷித நாயகர். எப்பொழுதுமே எந்த தலைப்பு என்றாலும் அந்த தலைப்புக்கு ஒரு முன்னுரை அவர் கொடுத்து விடுவார். நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு ப்ரீ நாலேஜ்னு சொல்லிட்டு நம்ம டீச்சிங்ல சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்பீச் ஒன்று அவர் கொடுத்துருவார். அது கொடுத்துட்டாருன்னா கொஞ்சம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பேச்சாளர் பேசுவதை நம்மளால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் மிக தெளிவாக எப்பொழுதுமே மிக அழகாக சுபாஷிதம் கூற சொல்லி வரும் திரு கணேசன் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எஸ்கேஜி சுந்தரகிருஷ்ணன் அவர்கள், பிரைட் ஆஃப் பாரத் ஹெரிட்டேஜோட த இன்விசிபிள் மேன் அப்படின்னு தான் அவர் எப்பவுமே நான் நினைப்பேன். அவர் வந்து இருப்பார், ஆனா எங்க இருக்காருன்னு தெரியாது. நமக்கு எப்ப இந்த தொழில்நுட்ப பிரச்சனைன்னு ஒண்ணு வந்ததுன்னா உடனே எஸ்கேஜி அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா எப்படி ஓடி வந்தவர் அந்த மாதிரி இதோ நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் மாத்திரம் வரும். சோ அவர் எப்பவுமே நான் நினைக்கிறது அப்படிதான். அவர் வந்து இருக்கிறதே தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் மாதிரி ஓடி வந்துருவார். எங்களை போன்ற நெறியாளர்களுக்கு அவர் வந்து ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி குறிப்புகள் கொடுக்கறது, அது ரொம்ப பக்காவா அவர் எல்லாருடைய அறிமுகத்தையும் ரொம்ப அழகா தொகுப்பு பண்ணி கொடுப்பார். இன்றைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம் எஸ்கேஜிக்கு இருந்திருக்கும். அண்ணனை பற்றி தமையன் வந்து அறிமுகம் செய்வது அப்படிங்கிறது அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வா நிச்சயமாக எஸ்கேஜிக்கு இருந்திருக்கும். இந்த தோழியின் நட்பான நன்றி எஸ்கேஜி உங்களுக்கு.
அடுத்தது முரளி அண்ணா. எல்லாருமே முரளி அண்ணா பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. உஷாக்கா சொன்ன மாதிரிதான் நம்ம பல சந்தர்ப்பங்களில் நினைச்சிருக்கோம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது. முரளி அண்ணாவுடைய தாட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவர் அதை எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்றார் அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி இன்றைக்கு விஷமக்கார கிருஷ்ணன் அப்படிங்கிற தலைப்பில் அவர் ரொம்ப அழகா பேசிட்டார். எல்லாருமே சொல்லிட்டா. உஷாக்காவும் அதுக்கான பின்னூட்டம் கொடுத்துட்டா. ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் முரளி அண்ணாக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறது, ஒரு குழுமத்துல நம்ம சேரணும், நான் பர்டிகுலரா ஒரு ஆன்மீக குழுமத்தில் நாம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்கும் என்னை பொறுத்தவரை. ஒன்று, நமக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு, நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம். இன்னொன்னு, கொஞ்சம் தமிழ் ஆர்வம் இருக்கு, நம்மளாலும் பேச முடியுமோ அப்படின்னு பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வரும். அப்படித்தான் இருந்து பல குழுமங்களில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த 2 ஆர்வங்கள் மட்டும் இருந்தால் ஒரு குழுமத்தில் பயணப்பட முடியுமா என்றால் நிச்சயமாக பயணப்பட முடியாது. அதையும் தாண்டி ஒரு குழுமத்துல நம்ம சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா அந்த குழுமத்தோட தலைமை பண்பு, அந்த தலைமை பண்பு வந்து எப்படி நம்மள அரவணைச்சுண்டு போறதோ அப்படித்தான் நம்மளால வந்து அந்த குழுமத்துல தொடர்ந்து பயணிக்க முடியும். இல்லைன்னா எத்தனையோ பேர் ஏதேதோ காரணங்கள் சொல்லி திறமையா இருப்பாங்க, விலகி போயிடுவாங்க. ஆனால் இந்த குழுமத்துல தொடர்ந்து நம்ம பயணப்பட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம், அவருக்கு வந்து முரளி அண்ணாவுக்கு நம்மளுடைய பலமும் பலவீனம் ரொம்ப அழகா அவர் ஐடென்டிஃபை பண்றார். அது பல சந்தர்ப்பங்கள்ல நான் பார்த்திருக்கேன். நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தக்க மாதிரி நம்மளை அரவணைத்து கொண்டு போகிற அந்த காரணத்தினாலதான் நம்ம இந்த குழுமத்துல தொடர்ச்சியா 3-4 வருஷம் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு நிச்சயமாக அந்த எண்ணம் இருந்திருக்கும். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நான் இன்று முரளி அண்ணாக்கு, அண்ணா இது வந்து முரளி அண்ணாக்கு பொதுவா பிடிக்காது, அவரை பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்னாலே அவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனால் இது வந்து உண்மை. ஏன்னா நம்ம எத்தனையோ குழுமங்கள்ல இருக்கோம், நம்ம வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம், ஒரு ஆசிரியரா இருந்திருக்கோம், பல பேரை பார்த்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில. அப்போ நம்ம இதுல பயணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது நிச்சயம் தேவை, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி நமக்கே தெரியறது. சோ அதற்காக முரளி அண்ணாக்கு ஒரு பணிவான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உஷாக்காவை வந்து அரிதாகத்தான் அவரோட பேச்சை நான் கேட்டிருக்கேன். வேற ஒரு குழுமத்துல 2 முறை அவர் பேசியிருக்கிறார், அதையும் நான் கேட்டிருக்கேன். உஷாக்காவை பார்க்கும்போது நான் யோசிக்கிற விஷயம், ரொம்ப ஹம்பிள், ஒரு ஆர்ப்பாட்டமே இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா சில பேரை பேசுறவங்களை பார்த்தா, இதை நான் வேற அர்த்தத்துல சொல்லல, ஒரு மாதிரி அவங்களை பத்தி நம்ம ஒரு மாதிரி ஒரு அனுமானத்துக்கு வந்துடலாம். உஷாக்காவை பார்க்கும்போது நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு அனுமானத்துக்கே வர முடியாது, அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய நாலேஜுக்கு வந்து பவுண்டரிஸே கிடையாது. நான் அது அவங்க பேசின சில பேச்சுதான் நான் கேட்டிருக்கேன், அதுல நான் பார்த்தது அப்படித்தான். அது எப்பவுமே, அதாவது ரொம்ப படிச்சவங்க எத்தனை பண்போட இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் உஷாக்கா. இன்னைக்கு நாங்க எப்பவுமே சொல்லுவோம், உஷாக்கா இந்த மாதிரி நிகழ்ச்சியில பேச்சாளர் பேசுகிறார், நம்முடைய புரிதல் இல்லாமை காரணத்தினால சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு சிலது புரியாது. அது பேச்சாளரோட குறை கிடையாது, அது எங்களுடைய குறை. ஆனால் பின்னூட்டம் தர வருபவர்கள் வந்து அந்த இடத்தை நிரப்பிடுவாங்க. அவங்க வந்து நமக்கு புரியாத சில விஷயங்களையும் புரிய வச்சு பேசி நமக்கு புரிய வச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு முறையும் நம்ம குழுமத்துல இருக்கிற எல்லாருமே, அந்த மாதிரிதான் நீங்களும் இன்னைக்கு நீங்க பின்னூட்டம் கொடுத்ததும் அப்படித்தான். அது திரும்ப அது ஒரு என்ஹான்ஸ் பண்ணி, அதை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னது. சோ அவங்களுடைய அந்த ஒரு ஹம்பிள்னஸ், எதுவுமே தெரியாத மாதிரிதான் அவங்க இருப்பாங்க. பட் பேச ஆரம்பிச்சா அது பிரவாகம் மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா வரும். ஆக உஷா அக்காவிற்கு இந்த சகோதரியின் ஒரு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்களம் பாடவிருக்கும் ஹரிணி ராஜ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் நன்றிகள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம். வண்டர்ஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். மாத்தங்கி எடிட் பண்ணினாலும் அதுல ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும், அது மாத்தங்கியோட பேச்சு அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் டியர், ரொம்ப நல்லா இருந்தது. நிகழ்ச்சியின் நிறைவாக மங்களம் பாட வருகிறார் சகோதரி ஹரிணி ராஜ்குமார். காமர்ஸ் ஸ்டூடெண்ட், மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவங்க பேஷன்னே சொல்லலாம். அப்புறம் BK ஜெயலட்சுமி குரு அவங்களுக்கு, அப்புறம் உஷா ஸ்ரீதர் மேடம்கிட்டையும் மியூசிக் கத்துன்னு இருக்காங்க. எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அவங்க பாட்டியோட பேர்ல ரங்கநாயகி மியூசிக், இது ஸ்கூல் ஆஃப் மியூசிக்னு வச்சு அவங்க வந்து ஷீ இஸ் ட்ரைனிங் கிட்ஸ். இது வந்து ரொம்ப உன்னதமான விஷயம். ஏன்னா இந்த ஜெனரேஷன்ஸ் மூவ் ஆக ஆக
பெரியவாளுக்கு உண்டான ரெஸ்பெக்ட்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு வருது. நோ, ஷி ஹஸ் டேக்கன் ஆஃப்டர் ஹர் பாட்டி. அவங்கள்ட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்கள்ட்டையும் கத்துன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அட்மைரபிள் குவாலிட்டி ஆஃப் ஹர். இது நான் ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் உஷா மேடம் பத்தி மாத்தங்கி சொன்னதுல இன்னொன்னு எனக்கு தோணித்து. கற்று உணர்ந்து அடங்கல் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஓங்காரானந்த சுவாமிகளோட நல்ல பிரதான சிஷ்யன்னு சொல்லலாம். அவ்வளவு நாலேஜ், அவ்வளவு வேதாந்தம், திருக்குறள் எல்லாம் கரைச்சு குடிச்சவங்க. இப்ப நம்மளா அவ முன்னால பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அப்போ அப்படி இருக்கும் டவுன் டு எர்த்தா அவ்வளவு அழகா நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தராங்கும் போது அவளோட அந்த கதைகளையும் நான் ரொம்ப விருப்பமா கேட்பேன். கேட்டுட்டு நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டையும் அதை ஃபார்வர்ட் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அதை ஷேர் பண்ணிப்பேன். என்ன பியூட்டிஃபுல்லா பேசுறாங்க பாரு, என்ன அழகா அந்த கதையை கனெக்ட் பண்றாங்க. முரளி என்ன மாதிரி தான், அவர் எங்க என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் அதை கரெக்டா திருக்குறளோட அந்த மேனேஜ்மெண்டோட லிங்க் பண்ற மாதிரி அதெல்லாம் ஒரு டேலண்ட். நம்ம வி ஆர் பிளஸ்ட் டு பி இன் திஸ் குரூப்னு தான் சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். நவ் இட் இஸ் ஓவர் டு ஹரிணி மேடம் ஃபார் மங்களம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. रामचन्द्राय जनकराजजामनोहराय मामकाभीष्टदाय महितमङ्गलम्। रामचन्द्राय जनकराजजामनोहराय मामकाभीष्टदाय महितमङ्गलम्। कोसलेशाय मन्दहासदासपोषणाय वासवादिविनुतसत्वराय मङ्गलम्। कोसलेशाय मन्दहासदासपोषणाय वासवादिविनुतसद्वराय मङ्गलम्। चारुकुङ्कुमोपेतचन्दनादिचर्चिताय हारकटकशोभिताय भूरि मङ्गलम्। चारुकुङ्कुमोपेतचन्दनादिचर्चिताय हारकटकशोभिताय भूरि मङ्गलम्। ललितरत्नकुण्डलाय तुलसीवनमालिकाय ललितसदृशदेहाय चारुमङ्गलम्। ललितरत्नकुण्डलाय तुलसीवनमालिकाय जलदसदृशदेहाय चारुमङ्गलम्। विमलरूपाय विविधवेदान्तवेद्याय सुमुखचित्तकामिताय शुभदमङ्गलम्। विमलरूपाय विविधवेदान्तवेद्याय सुमुखचित्तकामिताय शुभदमङ्गलम्। रामदासाय मृदुलहृदयकमलवासाय स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम्। रामदासाय मृदुलहृदयकमलवासाय स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम्। स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम्। स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम्। எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல். மார்கழி மாசத்துல ராமரை பத்தி கிருஷ்ணரை பத்தி எல்லாம் கேட்டுட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. டைம் கருதி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. கருத்துக்கள்? Eagerly looking forward to the next episode.